கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தந்த சில வார்த்தைகளை வெகு விரைவாகவும் வேகமாக சுருக்கமாக சீக்கிரமாக சொல்லி செபித்து உங்களை அனுப்பணும்னு நான் ஆசைப்படுறேன். இந்த புதிய வருஷம் தொடங்கினதிலிருந்தே ஆண்டவர் நமக்கு நல்ல வார்த்தைகள் மூலமாக உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக, உங்கள் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக கர்த்தர் அந்த வார்த்தைகளை வாக்குத்தத்தமாக தந்து கொண்டிருக்கிறார். திரும்பமாக அந்த வசனத்தை நம்ம ஞாபகப்படுத்தி கொள்வது நல்லது என்று எனக்கு தோன்றுகிறது. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்தில் 36வது வசனத்தை வாக்குத்தத்தமாக நாம் பெற்றிருக்கிறோம். அதில் 37, 38 பார்க்கலாம். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்தில் 37வது வசனம். அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகிறது போல் அவர்களின் மனிதரை பெருக பண்ணுவேன். கவனிங்க, பெருக பண்ணுவேன். போன வாரத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன், கர்த்தர் இந்த ஆண்டில் உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் வாழ்க்கையை, உங்கள் பிள்ளைகளை, உங்களுடைய வியாபாரத்தை, உங்களுடைய தொழிலை, உங்களுடைய விவசாயத்தை, நீங்கள் கையேற்றி செய்கிற எந்த காரியமாக இருந்தாலும் சரி, கர்த்தர் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் என்று சொன்னால், இந்த கடைசி வார்த்தையை உங்களுக்கு நான் நினைப்பூட்டுகிறேன். பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எல்லாருமே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வளர்ச்சியை விரும்புகிறோம், முன்னேற்றத்தை விரும்புகிறோம், வளரணும்னு விரும்புகிறோம், பெருகணும்னு விரும்புகிறோம். எதுவாக இருந்தாலும், நீங்கள் செய்கிற எதுவாக இருந்தாலும், ஒரு தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், விவசாயமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், எல்லாவற்றிலையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீங்க. எல்லாருடைய விருப்பம் என்ன? பெருகணும், மல்டிப்ளிகேஷன், மல்டிபிள் ஆகணும். பெருக வேண்டும் என்பது மனுஷனுடைய விருப்பம் மட்டுமல்ல, ஆண்டோடைய விருப்பமும் அப்படியா இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அப்போ ஆண்டோடைய ஆசை என்ன என்று சொன்னால், தம்முடைய ஜனங்கள், தம்முடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலையும் வாழ்ந்து என்ன செய்யணும்? அவங்க பெருகணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து ஆண்டவர் தொடர்ந்து உங்களோடு பேசி கொண்டு வருகிறார். என்ன சொல்கிறார்? இந்த ஆண்டிலே, இந்த வருஷத்திலே ஆண்டவர் உங்களை, உங்கள் குடும்பங்களை, என்ன உங்கள் வருமானங்களை, உங்களுடைய தேவைகளை ஆண்டவர் பெருக செய்வார். எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்கிறது, ஆசை இருக்கிறது, எதிர்பார்ப்பு இருக்கிறது? அமைதியாக இருக்கிறத பார்த்தா நாங்கள் ஏற்கனவே பெருகிட்டோன்னு சொல்கிறீங்களா? இல்லை வேண்டான்னு சொல்கிறீங்களா? நாங்கள் ஏற்கனவே பெருகி தான் இருக்குன்னு சொல்கிறீங்களா? ஒரு அல்லையா சொல்லலையா யாருக்குமே? ஒரு உங்களுக்கு ஒரு உற்சாகம் இருந்ததுன்னா, நான் சொல்லாமல் சொல்கிறது தான் அல்லையா. நான் சொல்லி அதனால தான் நான் சொல்கிறதே கிடையாது. மற்ற ஊழியக்காரங்களாம் என்ன போடாங்க, ஒரு அலையிலே சொல்லுவோம் அப்படின்வாங்க. நான் என்னைக்காவது சொல்லிருக்கேன் பார்த்தீங்களா? நான் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன்னா நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. என்னை பொறுத்தளவுக்கு மற்றவங்க விஷயத்தில் நாங்கள் தலையிடலை. உங்கள் மனசில், உள்ளத்தில் உற்சாகம் வந்ததுன்னா தானாகவே இந்த அல்லையா வரணும்னு எதிர்பார்க்குறேன். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறது. அதுதான் சொன்னால் சொல்ல தான் செய்வீங்க. சொல்கிறத செய்கிற கிளிப்பில் தான் நீங்களாம் சொன்னால் செய்வீங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும். நான் சொல்கிறது என்ன? சொல்லாமல் செய்யணும். அதனால் எப்போ ஆண்டுடைய வார்த்தை, வசனம் உங்கள் உள்ளத்தில் போய் ஒரு உணர்ச்சி, ஒரு உணர்வை தூண்டுகிறதோ, அப்போ என்ன செய்யணும்? நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயான்னு சொல்லும்போது அது உங்கள் உள்ளத்தை என்ன செய்கிறது? ஆமாம், அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே இந்த வார்த்தை வசனத்தின்படி உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அனைவரையும் கர்த்தர் உங்களை பெருக செய்வாராங்க. இந்த பெருக செய்கிற காரியத்தை பற்றி கடந்த வாரத்திலே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். கடந்த வாரத்தில் ஒரு காரியத்தை பற்றி நம்ம தியானித்தோம். இப்படி உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எல்லாவற்றிலையும் நீங்கள் பெருகணும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி நான் சொன்னேன். என்ன சொன்னேன்னா, நல்ல நிலம், நல்ல இருதயம். அதுக்கு உதாரணமாக ஒரு வசனத்தையும் நான் உங்களுக்கு சொன்னேன். ஒரு நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட ஒரு விதை, இயேசு சொன்ன ஓமையில் என்ன செய்தான்? 1 30ஆகவும், 1 60ஆகவும், 1 100ஆகவும் பலன் கொடுத்ததாக பார்க்குறோம்.
சரி, ஒரு விதை, ஒரே ஒரு விதை, அது 30 பலன் தருகிறது. 30 விதையாக மாறிவிட்டது. இன்னொரு விதை என்ன செய்யுது? அது 60 பலன் தருகிறது. இன்னொரு விதை என்ன செய்கிறது? அது ஒன்று 100 மாறிவிட்டது. இது எங்கு நடந்தது? எங்கு நடந்தது? நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட அந்த விதையாகப்பட்டது இப்படிப்பட்ட பலனை தந்ததாக கடந்த வாரத்திலே நான் உங்களுக்கு சொன்னேன். அப்ப நீங்க உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெருக்கமான ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தர வேண்டும் என்று சொன்னா, நீங்க ஆண்டவருக்கு பலன் கொடுக்கணும். ஆண்டவருக்கென்று நீங்க என்ன செய்யணும்? பலன் கொடுக்கறதில்ல, பெருகிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னா, கர்த்தர் உங்களை பெருக செய்வார். எனவே இந்த பெருகுதல் என்று சொல்லும்போது, இந்த பெருக்கம் என்ற ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையிலே வர வேண்டும் என்று சொன்னால், நான் கடந்த வாரம் சொன்னதை நான் திரும்ப சொல்ல விரும்பலை, கவனிங்க. நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதை தான் என்ன செய்யுது? நல்ல பலனை தருகிறது. மற்ற இடத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் எல்லாம் ஒன்றும் ஒரு பலனையும் தரலையாம். பாறையில் விதைக்கப்பட்ட நிலம் இது விதை, முட்செடி நடுவில் விதைக்கப்பட்ட விதை, வழி அருகே விதைக்கப்பட்ட விதை என்று ஆண்டவர், இது எல்லாமே அழிந்து போய்விட்டது. ஒன்று கூட பலனை தரல. ஆனால் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டது மட்டும் 30, 60, 100 என்று சொல்லி விதவிதமாக பலன் தந்ததாக பார்க்கிறோம். அதுபோல நீங்கள் பலன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், உங்கள் மனம், உங்களுடைய இருதயம் ஒரு நல்ல நிலத்தை போல இருந்தால், நீங்களும் 30ஓ 60ஆகவோ 100ஆகவோ பலன் கொடுக்க முடியும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், கவனிங்க, உங்கள் இருதயமாகிய நிலத்தில இந்த வசனம் என்கிற விதையை விதைக்கும் பொழுது அது என்ன செய்யும்? 30, 60, 100மாக அது விளைய செய்யும். இப்படி நீங்கள் செய்யும் பொழுது, எதை செய்யும் பொழுது? இந்த வசனத்தை நீங்கள் முதலாவது உங்கள் இருதயத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த வசனம் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பலனை தர வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும் என்று சொன்னால், அந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பலனை தர வேண்டும் என்று சொன்னால், உங்கள் இருதயம் முதலாவது ஒரு நல்ல நிலமாக இருக்கணும். நல்ல நிலத்தில் தான் 30, 60, 100 என்று பார்த்தோம். அப்போ உங்களுடைய மனசு, உங்கள் இருதயம் ஒரு நல்ல நிலமாக, நிலத்தை போல இருந்தால் பலன் கொடுக்கும். பலன் கிடைக்கும். நீங்கள் பலன் கொடுப்பீங்க. அது என்ன நல்ல இருதயம்? நல்ல நிலம், ரைட்டு. நம்முடைய இருதயம், அப்போ இருதயம் பண்படுத்தப்படணும். அப்போ நல்ல நிலம் என்று சொல்லப்படுவது எதை என்று சொன்னால், பண்படுத்தப்பட்ட ஒரு நிலம், பக்குவப்படுத்தப்பட்ட ஒரு நிலம். பொதுவாக அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க, அகல உழுவதை விட ஆழ உழுவதே அப்படின்னு தானே சொல்கிறாங்க. அகலம் உழுவதில் இல்லை, ஆழமாக உழுவதுதான் நல்லதான். எதுக்கு தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு தெரியாதல்ல, எல்லா விவசாய பெருமக்கள் தான் உட்காந்துருக்கீங்க. எதற்காக ஆழமாக உழ வேண்டும் என்று சொல்கிறாங்க? நிலத்தை ஆழமாக உழுவதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா உங்களுக்கு? அப்படி ஆழமாக உழும்பொழுது தான் அந்த நிலத்தில் இருக்கிற இந்த இறுக்கம், கடினத்தன்மை எல்லாம் மறைந்து நிலம் லகுவாயிடும். அப்போது நம்ம விதைக்கப்படுகிற விதையினுடைய வேறாகப்பட்டது நல்ல ஆழத்துக்கு போகும். ஆழத்துக்கு போகணும்னா அந்த நிலம் பக்குவம் அடைஞ்சிருக்கணும், பண்படுத்தப்பட்டிருக்கணும். அப்படி ஆழத்துக்கு போகும்போது தான் ஆழத்தில் இருக்கிற சத்துக்களையும் அதுக்கு தேவையான உணவுகளை அது கிரகித்து கொண்டு நல்ல பலனை தர முடியும். அந்த வேறு உள்ளே செல்ல முடியாமல் மேலோட்டமாக இருக்கும் என்று சொன்னால் அதிக பலனை இதை தர முடியாது என்பது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் நான் பேசி கொண்டிருக்கிறேன். அதே போல உங்களுடைய இருதயம் பண்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னார், பக்குவப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னார். இந்த நிலத்தை, நான் சொல்வது எந்த நிலம்? இந்த இருதயமாகிய இந்த நிலத்தை இப்போ எப்படி உழ வேண்டும்? ஆழமாக உழ வேண்டும். அப்போ ஆழமாக உழுதல் என்றால் என்ன? நிலத்தில் ஏர் பூட்டி உழலாம். இருதயத்தை எப்படி உழுத? எப்படிங்க உழுறது? ஆழமான சத்தியம், ஆழமான வசனங்கள், வார்த்தைகள் மூலமாக இருதயத்துக்குள்ளே போகணும். அதுதான் நல்ல பலனை தரும். இந்த ஆழமான சத்தியங்கள் என்பது எப்படி இருக்குன்னு சொன்னால், நிலத்தை ஆழமாக உழும் பொழுது நிலத்துக்கு உயிர் கிடையாது. உயிர்னு ஒன்று இருந்ததுன்னா சத்தம் போடும். அதுக்கு ஒரு உயிர் இருந்ததுன்னா, வலிக்குதே தாங்க முடியல என்று சொல்லி அது சொல்லும். ஆனாலும் அதனுடைய நன்மைக்கு தான் அது.
நல்ல பலனை கொடுப்பது. அதே போல் உங்கள் இருதயத்தில் ஆண்டவர் வார்த்தைகளை வசனங்களை கொடுக்கும் பொழுது ஒரு சில வார்த்தைகள், ஒரு சில வசனங்கள் உங்கள் மனசை, உங்கள் இருதயத்தை என்ன செய்யும் தெரியுமா உங்களுக்கு? அது பதமாக இதமாகலாம் இருக்காது. அது குத்தும். என்னது? அது வலிக்கும், அது வேதனையை தரும், ஒரு வருத்தத்தை கூட தரக்கூடியதாக இருக்கும், கடினமானதாக இருக்கும், கஷ்டமானதாக இருக்கும். இது எல்லாவற்றையும் தாங்கி சகிச்சு பொறுத்து கொள்வேன் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய முடியும்? நல்ல பலனை, நிறைவான பலனை, நிறைய பலனை நீங்கள் கொடுப்பீங்க. அப்போ இந்த நிலம் என்ன செய்யுது? இன்னும் ஒரு குரல் எனக்கு ஞாபகத்து வரல. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை ஞாபகம் வருது அவங்களுக்கு? அப்படின்னா என்ன? என்னதான் நீங்கள் ஆழமாக கொத்தினாலும் அந்த நிலம் என்ன செய்யுதான்? பொறுத்துக்கிட்டு கம்மியில் இருக்குது. என்ன குத்தாதெல்லாம் சத்தம் போடலை. அந்த நிலம் போல் என்ன செய்யணும்? நம்மளை பிரித்து ஒரு எழுதியிருக்கிறாங்க. உங்களை யார் ஒன்று புண்படுத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும் அதை நம்ம தாங்கிக்கணும், பொறுத்துக்கணும், சகிச்சிக்கணுன்றது தான் அதனுடைய அர்த்தம் இல்லையா? அப்படி இருந்தால் என்ன ஆகுது? அந்த அளவுக்கு அந்த நிலம் பொறுத்து கொள்வதனால என்ன செய்யுது? நிறைய பலனை கொடுக்குது. அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் கடினமான, கஷ்டமான, வேதனையான, சோதனையான சூழ்நிலைக்குள்ளாக நீங்கள் கடந்து போனீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் நல்ல பலனை கொடுப்பீங்க. இன்றைக்கி நம்ம பார்ப்போம். நான் சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனவே என்ன செய்ய வேண்டும்? ஒரு வசனத்தை நான் சொல்கிறேன். உபாகமம் 28ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை பார்க்கலாம். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானார். இந்த பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளை விட எல்லாரை விட ஆண்டவர் உன்னை மேன்மையாக வைப்பார். அடுத்த வசனம், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படுகிற இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல வந்து உனக்கு பலிக்கும். ஏன் நிறைய பேருக்கு வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதமே பலிக்க மாட்டுது, நல்லது நடக்க மாட்டுது சொல்கிறாங்களா? எனக்கு ஒன்றும் பலிக்க மாட்டுதுங்கன்றாங்க. நல்லா கவனிங்க. உன்மேல வந்து உனக்கு பலிக்கணும்னு சொன்னால் நீ என்ன செய்யணும்? அதை செய்யறது கிடையாது. சொல்லிட்டா பழிச்சிடும். நீங்கள் சொல்கிறத முதல்ல காது கொடுத்து கேட்கணும். கேட்டதை என்ன செய்யணும்? இருதயமாகி அந்த நிலத்துக்குள்ள பத்திரமாக வைத்திருக்கணும். புரியுதுங்களா? இதை தான் நிறைய பேர் செய்கிறது கிடையாது. இந்த வழியறிக விதைக்கப்பட்ட விதையை போல் நிறைய பேர் வசனத்தை பிசாசு பிடிக்கிட்டு போயிடுறான். அப்புறம் எங்கே உன் வாழ்க்கையில் பலிக்கும்ன்றது தான் நான் சொல்ல வரேன். எனவே உங்கள் இருதயத்தை ஒரு நல்ல நிலத்தை போல காத்து கொண்டீங்கன்னு சொன்னால் இந்த ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் வந்து பலிக்கும். இப்போ நம்ம சொன்னது போல இந்த ஆண்டிலே ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களை பலுகி உங்களை பெருக பண்ணுவார். எனவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்களை பெருக பண்ண வேண்டும் என்று சொன்னால் கவனிங்க, வார்த்தையை, வசனத்தை முதலாவது உங்கள் இருதயத்துக்குள்ளே கொண்டு வாருங்கள். கொண்டு வந்து அதை வையுங்கள். வைத்து என்ன செய்யுங்க? நீங்கள் அதை பாதுகாத்து கொள்ளுங்கள். அது உங்கள் வாழ்க்கையில் உங்களை வளர்ச்சிக்கு நேராக கொண்டு செல்லும். அதனால தான் நான் சொன்னேன், கொடுக்கப்படுகிற வார்த்தைகளை, வசனங்களை எழுதி வைங்கன்னு சொல்கிறேன். நல்ல பலனை நீங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால் கொடுக்குற செய்திகளை குறிப்பிடுகிற பழக்கத்துக்கு முதல்ல வாங்க. கேட்கறதுனால மாத்திரமல்ல. நான் வாசிக்கிற ஒரு வசனம் உண்டு, எனக்கு ஞாபகத்து வருகிறது. யாக்கோபு 1 அதிகாரம் 22வது வசனம். யாக்கோபு 1 அதிகாரம் 22வது வசனம். உங்களை வஞ்சியாதபடிக்கு. ஐயா, இப்ப நான் பேசி கொண்டிருக்கிற, சொல்லி கொண்டிருக்கிற இந்த வார்த்தையை, இந்த வசனத்தை, திருவசனத்தை ஐயா உட்காந்து இதை கதை கேட்கறது மாதிரி கேட்டுட்டு போறது இல்லை. இது ஐயோ எப்படா முடியும், சீக்கிரமா சொல்ல வேண்டிய சொல்லி முடிங்க. இருங்க. திருவசனத்தை கேட்கிறவாளாக மாத்திரம்
மாத்திரம் அல்ல, அதன்படி செய்யணும். நல்லா கவனிக்கணும். அப்போ வசனத்தை எதுக்கு சொல்றேன்னா, இது டைம் பாஸ் இல்லை. அது இன்னைக்கு ஆராதனைன்னா ஒரு செய்தி இருக்கும், ஆராதனைனா ஒரு பிரசங்கம் இருக்கும். எதையாவது பேசுவாரியா, உட்காரு இரு, ஒரு அரை மணி நேரம் ஆகும், கம்முன்னு உட்காரு, அவர் எதை சொல்லுவார் கேட்டுட்டு போ. அப்படி இருக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. என்ன சொன்னாங்க எது சொன்னாங்கன்னு தெரியும், அந்த பக்கம் போகும்போது கேட்டாலும் இன்னைக்கு என்னன்றதை மறந்துடுறாங்க. திருவசனத்தை நீங்கள் கேட்கிறவளாக மட்டுமல்ல, அதன்படி செய்கிறவளாகவும் இருக்கணும். வசனம் எப்படி இருக்குதா, அதை தான் ஆண்டவர் சொல்றாரு. ஒவ்வொரு வாரமும் வரீங்க, பிரசங்கம் கேட்குறீங்க, வசனத்தை சொல்கிறோம், இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போய் உங்கள் ஜோலியை பார்க்குறீங்க, வாரம் பூரா உங்கள் வேலையை பார்க்குறீங்க. போன வாரம் என்ன சொன்னான்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது, ஒரு சிலரை தவிர. என்ன சொன்னாங்க, என்னமோ சொன்னாங்க. நிறைய பேருக்கு எது ஞாபகம் இருக்குன்னா, நான் ஏதாவது ஒரு கதை சொல்லுவேன் அப்பப்போ, எப்பொழுதும் இல்லை, அப்பப்போ ஏதாவது ஒரு கதை சொல்லுவேன், அது கரெக்டாக ஞாபகம் வச்சுருவேன். ஒரு குருவி கதை சொன்னார், காக்கா கதை சொன்னார், ஒரு நரி கதை சொன்னார், அது ஞாபகம் இருக்குது. வசனம் ஞாபகத்தில் இல்லை. ஞாபகத்தில் வச்சுங்க, வேணான்னு சொல்லலை. இப்போ அப்படியாவது உங்கள் மனசில் அதை பதியணுன்றதுக்காக தானே நாங்கள் அந்த கதையை அதையெல்லாம் சொல்லி பார்க்குறேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் மனசை திறந்து கொடுங்க இன்றைக்கு, இப்பொழுது. இது என்ன நேரம், இது ஆண்டவர் இந்த வசனத்தை உங்கள் இருதயமாகிய இந்த நல்ல நிலத்தில் விதைக்க விரும்புகிறார். இது விதைக்கப்படுமானால், இந்த விதை உங்கள் இருதயத்தில் தங்குமானால், நீங்கள் பலனை கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிறைவான பலனை தந்து உங்களை பெருக பண்ணுவார். எனவே இந்த பெருக பண்ணுவது என்பதும், இந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான வழி என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு வருகிறேன். புரியுதா? இன்னைக்கு நிறைய பேர் எதையுமே செய்யாமல், எதுவுமே பண்ணாமல் அப்படி ஒரு காரியம் நடந்துடும் என்று சொல்லி அநேகர் எதிர்பார்க்குறாங்க. எனக்கு அருமையான இல்லை, அப்படியல்ல. ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளும் பொழுதே அவர் சொன்ன ஒரு காரியத்தை நான் ஞாபகப்படுத்துகிறேன். கடந்த வாரத்தில் சொன்னேன், நம்ம பெருக பண்ண வேண்டும் என்று சொன்னால் வசனத்தை இருதயத்தில் விதைக்க வேண்டும் என்று சொல்லும்போது ஆத்மா ஆதாயம் செய்கிறதை பற்றி நான் சொன்னேன். நீங்கள் வசனத்தை மற்றவங்களுடைய இருதயத்தில் விதைத்து ஆத்மாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும் என்பதையும் நான் உங்களுக்கு சொன்னேன். நிறைய காரியங்கள் இருக்கிறது, எல்லாவற்றையும் இன்றைக்கு சொல்லி முடிக்க முடியாது. அதை நான் திரும்பவும் உங்களுக்கு நான் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். யோவான் 15ஆம் அதிகாரம் 16வது வசனம். யோவான் 15:16. அப்போ ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டது, ரட்சித்தது, நீங்கள் இயேசுகிட்ட வந்ததுடைய நோக்கமே என்ன என்று சொன்னால், உங்களோட வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு நீங்கள் கனி கொடுக்க வேண்டும். எனவே இதுதான் ஆண்டவருடைய நோக்கமாக இருக்கிறது. இப்படி நீங்கள் ஆண்டவருக்கு கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், திரும்பவும் நான் ஆரம்பித்த இடத்துக்கே வரேன். நீங்கள் கனி கொடுக்கணும்னா முதலாவது கர்த்தருடைய வார்த்தை, வசனம் உங்கள் இருதயத்தில் தங்கணும், விதைக்கப்படணும். இப்படி விதைக்கப்படும் பொழுதுதான் நீங்கள் என்ன செய்ய முடியும், ஆண்டவருக்காக பலன் கொடுக்க முடியும். அப்போ ஆண்டுடைய சமூகத்தில் வந்து ஆண்டுடைய வார்த்தையை கேட்கணும்னு சொன்னால், பவுல் ஒரு இடத்துல சொல்கிறது தான் நான் உங்களுக்கு எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. பிலிப்பியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். கவனிங்க, இந்த 2 வசனங்களிலையும் இன்னொரு வசனம் இருக்கிறது பாருங்க. தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எந்த இடத்திலையும் எல்லாவற்றிலையும் திருப்தியாக இருக்கவும், பட்டினியாக இருக்கவும், பரிபூர்ணமடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். நான் அந்த 2 வார்த்தையை பாருங்க. அதில் முதலாவது அவர் சொல்கிறாரு, நான் கற்றுக்கொண்டேன்னு சொல்கிறாரு. இந்த 2வது அடுத்த வசனத்தை சொல்கிறாரு, போதிக்கப்பட்டேன்னு சொல்கிறாரு. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த
பைபிளில் புதிய ஏற்பாட்டில் அதிகமான நிருபங்களை எழுதின ஒரு மனுஷன் யார் என்று சொன்னால் பவுல் தான். இயேசுவுக்கு 12 சீஷர்கள் இருந்தாலும் கூட, அந்த ஒருவரை தவிர 11 பேர் கூட கடைசி வரைக்கும் இருந்தாலும் கூட, அவர்களும் சில சில நிருபங்களை எழுதியிருந்தாலும், வேதத்தில் எழுதப்பட்டு இருந்தாலும் கூட, யோவான் எழுதியிருக்கிறாரு, பேதுரு எழுதியிருக்கிறாரு, யாக்கோபு எழுதியிருக்கிறாரு, யூதா எழுதியிருக்கிறாரு, எல்லாம் எழுதியிருக்கிறாங்க. நான் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல வரலப்ப. இப்படி அநேகர் எழுதியிருந்தாலும் எல்லாரை விட, எல்லாரை பார்க்கிலும் அதிகமான நிருபங்களை எழுதி ஒரு ரெக்கார்ட் பிரேக்னு சொல்றாங்கல்ல, அது போல எல்லாரை விட அதிகமான காரியங்களை, சத்தியங்களை, வெளிப்பாடுகளை இந்த நம்முடைய சமூகத்துக்கு தந்து வேதத்தின் மூலமாக எழுதி வைத்தவர் அப்போஸ்தலனாகிய பவுல். அவர் எழுதினது தான் புதிய ஏற்பாட்டில் அதிகமான இடத்தை பிடித்திருக்கிறது. புதிய ஏற்பாடு என்று சொன்னால் மத்தேயிலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இருக்கிறது. இதில் அதிகப்படியான இடத்தை பிடித்திருப்பது யார் என்று சொன்னால் பவுல் எழுதின நிருபங்கள் தான் அதிகமாக இருக்கிறது. இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இப்படி ஒரு நல்ல சிறப்பாக எழுதக்கூடிய சத்தியத்தை, வெளிப்பாடுகளை உடைய ஒரு தேவ மனுஷன் ஒரு வார்த்தை அவரை சொல்லி இவங்க எழுதி வைக்கிறார். அது அவர் எழுதுறாரு, அவரே எழுதுறாரு. என்ன சொல்றாரு அவரு? நான் என்ன செய்தேனே, நான் கற்றுக்கொண்டேன்றாரு. எனக்கு அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்குது. நான் கற்றுக்கொண்டேன்றாரு. சரி, அதுவாது பரவாயில்ல. திரும்ப அடுத்த வசனத்தில் அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு அவரு? போதிக்கப்பட்டேன்றாரு. ஆடாடாடாடா. இப்போ எனக்கு என்ன ஆசையா இருக்குன்னா, அப்போ இந்த இவர் பவுலுடைய பாஸ்டர் யாரு? அப்படி ஒரு சும்மா நான் உங்களுக்காக பேசுறேன். ஒரு கேள்வி எனக்கு எழும்புகிறது. என்னது? அப்போ பவுல் எந்த சபையில அட்டன் பண்ணார்? ஏசிய சபையிலையா, எம்பிஎஸ் சபையிலையா, என்ன எத்தனையோ சபை இருக்கு. சும்மா பேச்சுக்காக சொல்கிறேன். அந்த காலத்தில் எது ஏசிய சபையெல்லாம். இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிறது போல இவர் எந்த ஸ்தாபனத்தில் இருந்திருப்பாரு, எந்த சபையில் இருந்திருப்பாரு? எம்பிஎஸ் சபை, ஐபிஎஸ் சபை, ஐபிசி சபை, ஏசிய சபை, சபைக்கு குறைச்ச ஏஜி சபை, அப்படியே அப்போ ஏகப்பட்ட சபை இருக்குங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், இவர் எந்த சபையில் இருந்தார்? சரி, இவருடைய பாஸ்டர் யாரு? அடுத்த கேள்வி. போதிக்கப்பட்டுன்னு சொல்றாருல, அப்போ இவருடைய போதகர் யாரு? யாரு இவருக்கு போதிச்சது? நல்லா யோசித்து பாருங்க. நான் இல்லைன்னு சொல்ல. அப்படியானால் யாரோ ஒருத்தர் போதிச்சு. அப்போ யாருக்கு கீழே ஒரு இருந்திருக்கிறார். ஒரே ஒரு இடத்துல அவர் சொல்றாரு, நான் கமாலியன் பாதத்தில் இருந்து கற்றுக்கொண்டேன்னு சொல்றாரு. வசனம் இருக்குது, அவரே எழுதுறாரு. அதை அந்த கமாலியன் யாரு? நமக்கு அதிகமாக பிரபலமாக தெரியாத ஒரு மனுஷன். நான் சொல்றேன், ஒருவேளை வேதத்தின் காரியங்களை விட ஆவிக்குரிய காரியங்களை, சத்தியத்துக்கு அடுத்த காரியங்களை, பிரமாணத்துக்குரிய நியாய பிரமாணத்துக்குரிய காரியங்களை அவர் போதிக்கப்பட்டது தான் அவர் சொல்றார். அந்த போதனையில் ரொம்ப ரொம்ப சொல்றேன், ரொம்ப முக்கியம். அந்த போதனையில் அவர் கற்றுக்கொண்டது என்ன தெரியுமா உங்களுக்கு? அவங்க கொடுத்த அநேக போதனைகளை அவர் கற்றுக்கொண்டது என்ன சொல்லுங்க? அவர் கற்றுக்கொண்டது என்ன? மன ரம்மியமா இருக்க கற்றுக்கொண்டார், நம்பர் 1. அப்புறம் தாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும், பட்னியா இருக்கவும் தெரியும், மூக்கு பிடிக்க சாப்பிடவும் தெரியும், குறைவுபடவும். இதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தாங்கன்னு சொல்றாரு. நான் உங்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா, நீங்க நல்ல பலன் கொடுக்கணும்னா, நீங்க அதிகமான பலனை கொடுக்கணும்னா, அதுதானே ஆண்டு விரும்புகிற. நல்ல நிலத்தம் என்ன பண்ணுது? 1 30 60 100 பலன் தந்ததுன்னு இயேசு சொல்றாரு இல்லையா? அப்ப அந்த நல்ல நிலத்தை போல நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தையை, வசனத்தை கேட்டு நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? அவங்களுடைய திறமைக்கு, திராணிக்கு, அறிவுக்கு, புத்திக்கு தகுந்தாற போல உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 30 அளவுக்காவது என்ன பண்ணணும்? ஒரு 30 மடங்கு, 60 மடங்கு, 100 மடங்காவது என்ன செய்யணும்? அவங்களுடைய தெம்புக்கு, திராணிக்கு தகுந்த மாதிரி நீங்க என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பலன் கொடுக்கிறவளா இருக்க வேண்டும். என்னங்க பலன் கொடுக்க சொல்றீங்க எங்களை? நான் சொல்றது உங்களுடைய சுவாபங்கள், உங்களுடைய கிரியைகள், உங்களுடைய வாழ்க்கையின் அம்சங்களை பற்றி நான் சொல்லுறேன். பலன் என்று சொன்னால் வேற எதையும் நான் சொல்லலை. அப்போ உங்களுடைய குணங்கள் மூலமாக, சுவாபங்கள் மூலமாக நீங்கள் பலன், கனி கொடுக்கிறவர்களாக மாறணும், வாழணும் என்று தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சரி, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, இப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் உங்களுக்குள்ளே உருவாக வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் அப்படிப்பட்டவர்களாக மாறி வாழ வேண்டும் என்று சொன்னால்,
நீங்கள் முதலாவது என்ன செய்ய வேண்டும்? திரும்பவும் நான் வருகிறேன். வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்யணும். அதன்படி செய்யணும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? அதன்படி செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும் சொல்லுங்க. முதலாவது ஆண்டவருடைய பாதத்துல அமர்ந்து அவர் சொல்றதை கேட்கிறதுக்கும் அதை கற்றுக்கொள்வதற்கும் உங்க மனசை முதல்ல திறந்து வைக்கணும். உங்க மனசை ஆண்டவருக்கு திறந்து வச்சீங்கன்னா தான் நீங்க கத்துக்க முடியும். இல்லைன்னா நீங்க எதையுமே கற்றுக்க முடியாது. அப்ப கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற விருப்பம் முதல்ல உங்க மனசுல இருக்கணும். வாஞ்சை முதல்ல இருக்கணும். இன்றைக்கு அநேகர் கடமைக்கு தான் இன்னைக்கு சபைக்கு வந்துட்டு போறாங்க. ஆலயத்துக்கு வர்றது, ஆராதனைக்கு வருது. ஞாயிற்றுக்கிழமை போகணும். எதுக்கு போறோம் தெரியும், ஆராதனைக்கு. அவ்வளவுதான் தெரிஞ்சு வச்சிருக்கோம். அப்ப என்ன ஒரு நோக்கத்தோடு நம்ம இங்க வரணும் என்று சொன்னா இந்த வாஞ்சை இருக்கும். நம்ம இன்னைக்கு போய் எதையாவது கற்றுக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்ன சொல்லுவாரு, என்ன சொல்ல போறாரு, நம்ம ஏதாவது தெரிஞ்சுக்கிற மாதிரி ஏதாவது சொல்றாரா என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு வாஞ்சையோடு இங்க வரணும். உட்கார்ந்து உங்க மனசையும் உங்க காதையும் திறந்து வச்சிருந்தீங்கன்னா கர்த்தர் சொல்றதை கேட்டு அதன்படி நடக்க கர்த்தர் உதவி செய்வார். சில பேர் இங்க உட்கார்ந்துருப்பாங்க, மனசு இங்க இருக்காது, ஆளு மட்டும்தான், உருவம் மட்டும்தான் இங்க உட்கார்ந்துருக்கும். இப்போ நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கூட அநேகருடைய கவனம், எண்ணங்களை பார்க்குற பார்வை என்ன பார்க்குற மாதிரி தான் இருக்கும். நிறைய பேரை நான் பார்க்குறேனே, என்னையே பார்த்துட்டு உட்காந்துருக்க மாதிரி தான் இருக்கும். அவங்க சிந்தனைகள்லாம் இப்போ எங்கேயாவது போயிருக்கும், வீட்டை நோக்கி போயிருக்கும். வீட்டில் உள்ள ஆடு மாடு, வயல் வேலை, அறுவடை. இன்றைக்கி மிஷின்காரன் வரேன்னு பக்கத்து வயலில் வந்துட்டானே தெரியலையே, முடிஞ்சு போகிற வரைக்கும் இருக்குமா? ஏன்னா இப்போ இது அறுவடை நேரம், நிறைய பேருக்கு விவசாயம் செய்கிறவங்க இருக்கீங்க. அப்புறம் உங்களுடைய எண்ணம் அப்படி இருக்கும், நான் மத்தியானம் வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன், அதுக்குள்ளே அறுத்துட்டு போயிட்டேன். இது போல் உங்களை சிந்தனைகளை சிதற பண்ணக்கூடிய காரியங்கள் இருக்கத்தான் செய்யும், இருக்கிறது. அப்போ என்ன செய்கிறோம், பிசாசானவன் அந்த சிந்தையை அவங்களுக்கு கொண்டு இந்த வார்த்தை உங்கள் உள்ளத்தில் போகாதபடிக்கு தடுத்துறான்றதை மறந்து போகிறாங்க. நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் இது அவசரமானது, அவசியமானது தான் நம்ம நினைக்கிறோம். இது ஒன்றும் தப்பான எண்ணத்தை, நான் ஒன்றும் கெட்ட சிந்தை நினைக்கல. நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் எந்த சிந்தை உள்ளவளாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தைகளை, சத்தியத்தை முதலாவது உள்ள கொண்டுட்டு போறதுக்கு உங்க மனசை திறந்து வைங்க. இந்த வார்த்தை உங்கள் இருதயத்துக்குள்ள போகும் என்று சொன்னா என்ன ஆகும்? அது 30, 60, 100 பலன் தரும். அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? முதலாவது கற்றுக்கணுன்ற விருப்பம் இருக்கிறவங்க தான் கற்றுக்க முடியும். விருப்பம் இல்லாதவங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கவும் முடியாது, கற்றுக் கொடுத்தாலும் கற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க. யோசித்து பாருங்க, பவுல் என்ன அப்ப இப்பேற்பட்ட ஒரு பவுலே என்ன காரியத்தை அவர் கற்றுக்கொண்டதாக சொல்றாரு, எதை அவர் கற்றுக்கொண்டதாக சொல்றாரு. இன்னைக்கு நிறைய பேர் கற்றுக்கொள்வதற்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறார்கள் என்று நான் சொல்றேன். நான் திரும்ப திரும்ப சொல்வது வாழ்க்கையை பற்றி பேசுகிறேன். நிறைய காரியங்களே நிறைய பேர் கற்றுக்கிட்டு இருக்காங்க. என்னத்தை கற்றுக்கிட்டான்னு கேட்குறீங்களா? ஒருத்தர் சொன்னதை நான் சொல்றேன். பொதுவாக நல்லதும் நன்மையானதும் நல்ல பழக்க வழக்கங்களையும் நம்ம கற்றுக்கொண்டு தான் ஆகணும். நம்ம கற்றுக்கொண்டாதான் வரும். ஆனால் தீயதும் கெட்ட பழக்க வழக்கங்களும் இங்கே பாருங்க, உங்களுக்கு யாரும் சொல்லி தர வேண்டிய அவசியமே இல்லை. ஈஸியாக இந்த பஞ்சும் தீயும் பற்றிக்கிற மாதிரி நிறைய பேருடைய வாழ்க்கையில் டப்புன்னு பற்றிக்குதுங்க. அதுக்காக உட்காந்து ரொம்ப பிரயாசப்பட்டு ராத்திரி பதிலாக உட்காந்து அதுக்கு போய் கிளாஸ் எடுத்து ட்ரைனிங் போய் சொல்லுங்களா? நீங்கள் தான் சொல்லுங்களேன். இதை நான் சொல்ல வர்றது, எந்த ஒரு தீய பழக்கமோ கெட்ட பழக்கமாக இருந்தாலும் சரி, சிறு வயதிலிருந்து பெரியவங்களை வரைக்கும் நான் பேசுகிறேன். நீங்களும் யோசித்து பாருங்கள், எந்த ஒரு பாவ பழக்க வழக்கங்களும் இயல்பாகவே இயற்கையாகவே ரொம்ப லகுவாகவே மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளே வந்துடுது. ஒரு சின்ன பிள்ளை எடுத்துக்கொள்ளுங்களேன், முதல்ல ஒரு 5 வயசு பிள்ளை எடுத்துக்கொள்ளுங்க. ஏதாவது ஒரு தப்பு செய்து விட்டா, அதாவது தப்புன்னு நான் சொல்ல வருது, ஒரு பொருளை உடைச்சி விட்டுருங்க. கவனிங்க, ஏதோ ஒரு பொருளை உடைச்சிடுச்சு, ஏதோ ஒரு காரியம் நடந்து போச்சுங்க. இப்போ நம்மளை பார்க்கும்போது நம்மளை பார்க்குற பார்வையிலே பார்த்து என்ன பண்ணணும், டக்குன்னு நிறைய பிள்ளைங்க செய்கிறத சொல்கிறேங்க. நம்மளை பார்த்த உடனே அதுக்கு புரிஞ்சிடுதுங்க, நமக்கு அடி விழும் திட்டுவாங்கன்னுது. உடனே நான் இல்லைன்றது இவர் கையாக காமிக்குது. யாரையாவது நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? என்னது இப்போ இதுக்கு யார் சொல்லி கொடுத்தா? இந்த மாதிரி சொன்னீங்கன்னா நீ தப்பிச்சுக்கலாம். அப்போ இயற்கையாகவே அது உள்ளத்தில் என்ன எழுது, பாவம் செய்கிற ஒரு சுவாபம் இருக்குதுன்னு நான் சொல்ல வருகிறேன். பொய் சொல்கிற விஷயத்துலையும் நான் சொல்கிறேன், பாவம் செய்கிற விஷயத்துலையும் நான் சொல்கிறேன். இது போல் இன்றைக்கு கெட்ட பழக்க வழக்கத்துக்கு நிறைய மனிதர்கள் அடிமையாக இருக்கிறாங்க. சொல்கிறாங்க, என்ன ஒரு குடிக்க சொன்னார்,
எனக்கு முதல்ல எனக்கு தோணும், சும்மா குடிச்சு பாருன்னு சொன்னாருன்னு. நான் சொல்கிறேன், எதுவாக இருந்தாலும் கப்புறம் பிடிச்சிச்சா இல்லையா? குடிப்பழக்கமாக இருக்கட்டும், சிகரெட்டு பிடிக்கிறதா இருக்கட்டும், நீ இதுக்காக போய் நான் ஒரு 40 நாள் கோச்சிங் கிளாஸ் போயிட்டு வந்தேங்க, அதுக்கப்புறமா தாங்க இப்போ ஒழுங்கு முறையாக இப்போ நான் சிகரெட் குடிக்கிறேன்னு சொல்லுங்களேன். முதல்ல ஆரம்பத்தில் எனக்கு தெரியவே மாட்டேன்டுதுங்க. அப்புறம் இந்த மாதிரி அவங்க ஒரு இடத்துல கிளாஸ் எடுக்கிறேன்னு சொன்னாங்க. அப்புறம் தான் போய் சொன்னாங்க எப்படி பற்ற வைக்கணும், எப்படி இழுக்கணும், எப்படி மூக்கால் விடணும்லாம் சொன்னாங்க. இப்போ நான் நல்லா ஒழுங்காக சிகரெட் பிடிச்சிட்டேன். அப்படியா அப்படியா இல்லையே. குடிக்கிற விஷயமா இருக்கணும், எந்த ஒரு கெட்ட பழக்க வழக்கமாக இருந்தாலும் சரிங்க, யாரும் யாருக்கும் சொல்லி கொடுக்கணும் அவசியமே கிடையாது. அடுத்தவங்களை பார்த்தோ இல்லை அது தானாகவோ அது லகுவாக ஈஸியாக எளிதாக கற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் இதே நான் ஒன்று சொல்கிறேன், இதே ஒரு நல்ல பழக்க வழக்கத்தை எங்கேயாவது இதுமாரி கற்றுக்கிட்டேன்னு சொல்லுங்க பார்ப்போம். நான் என்ன சொல்ல வரீங்க நீங்கள், நல்ல பழக்கத்தை கற்றுக்கணும் தான், அது அவ்வளோ எளிது இல்லை. ஏனென்றால் அது நமக்கு எளிதில் கிடைப்பதும் இல்லை. நாம தான் என்ன செய்யணும், நாம தான் அதை தேடி போய் கற்றுக்கணும். தீய பாவ பழக்க வழக்கங்கள் உங்களை தேடி வரும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இங்க பாருங்க, எந்த ஒரு தீமையானதும் கெட்ட பழக்க வழக்கங்களும் பாவமான காரியங்கள்லாம் நீங்க தேடி போகணும் அவசியமே இல்லை. எங்க இருக்கு நீ ஒன்றும் பதறாத, ஒன்றை நீ இருக்கிற இடம் தேடி வரையா, நீ நினைச்சா போதும் வந்து நிற்கும் முன்னால. பாவமான காரியங்கள் நீ நினைக்காமையே வந்து நிற்கும். நீ நினைக்கணும்னு அவசியம் இல்லை, நினைக்காம கூட உன் வாசப்படியில் வந்து நிற்கிறோம். பாவம் உன் வாசப்படியில், வசனம் அப்படி இருக்குது, உன் வாசப்படியில் படுத்து கிடக்குது. நீ எப்போ வருவேன்னு வாசப்படியில் நீ வீட்டை கதவை திறந்துட்டு எப்போ வருவேன்னு உட்காந்துருக்குது. அதனால் நீ தேடி போடணும் அவசியம் இல்லையா, உன் வாசப்படி தேடி அது வரும். ஆனால் நல்ல பழக்க வழக்கம் இருக்குது பாருங்க, என்ன செய்யணும், நாம தான் அதை தேடி போகணும். கவனிங்க, நல்லதை நாம தான் தேடி போகணும். சில பேர் நான் என்ன பண்ணுவேன், நீ அதை தேடணும். அதுக்கு தான் அதை தேடி நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம், ஆண்டவரை நாடி வந்திருக்கிறோம், ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அப்படியே வார்த்தையினாலே வசனத்தினாலே என்ன செய்கிறாரு, உங்கள் மனதில் அதை விதைத்து உங்களை ஒரு நல்ல மனிதனாக வாழ வைக்க வேண்டும் என்பதோட விருப்பமாக இருக்கிறது. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் இருதயத்தை நீங்கள் திறந்து கொடுக்கணும். எனக்கு அன்பானவர்களே, எனவே இங்கே பவுல் சொல்கிறாரு, அவர் கற்றுக்கொண்ட ஒரு காரியத்தை சொல்கிறாரு. என்ன கற்றுக்கிட்டாரு? இன்றைக்கி வாழ்க்கையில் நிறைய பேர் சில விஷயங்களை இந்த மாதிரி நல்ல விஷயத்தை கற்றுக்க மாட்டாங்க. என்ன நல்ல விஷயம் பாருங்க, தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு வாழறதுக்கு மட்டும்தான் சில பேருக்கு தெரியும், இந்த தாழ்ந்து இருப்பதற்கு சில பேருக்கு தெரியறதில்லை. இயேசு சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், நீங்கள் என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள். கற்றுக்கணும். ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் அதை கற்றுக்கிறதே கிடையாது. சரிங்க, பவுல் இங்கே என்ன சொல்றாரு, கற்றுக்கொண்டேன்னு ஃபர்ஸ்ட் சொல்றாரு. ரெண்டாவதாக என்ன சொல்றாரு, போதிக்கப்பட்டன சொல்லி கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்கிறேன். போதிக்கிறதுனா என்ன, உங்கள் வார்த்தையில் உங்கள் பாணியில் யாரோ சொல்லி கொடுத்துதாங்க அப்படி பண்ணுறாங்க அப்படி சொல்லுவாங்க சில பேர். சில காரியங்கள் இப்படி சொல்கிறாங்க தானே. நான் சொல்கிறேன், நல்லது சொல்லி கொடுத்து பிள்ளைகளை வளங்கன்றேன். இன்றைக்கு எத்தனை பேர் அப்படி சொல்லி கொடுக்குறாங்க? தப்பு செய்வதற்கும் ஒரு குடும்பத்தை கலைப்பதற்கும் கெடுப்பதற்கும் சொல்லி கொடுக்குறாங்க. பெத்த தாயே எங்கே வந்துட்டுன்றீங்களா? இந்த வசனத்துக்கு நான் வரேன் திரும்பவும். இதை சொல்லும் போது எனக்கு சொல்ல தோன்றுகிறது. வாழ்ந்திருக்கவும் தெரியணும், தாழ்ந்திருக்கவும் தெரியணும், அப்புறம் என்ன போட்டிருக்கேன், திருப்தியாக இருக்கவும் தெரியணும், பட்னியாக இருக்கவும் தெரியணும், எல்லாம் தெரியணும்னு சொல்லி கொடுக்கறது இல்லை, வளர்க்குறது கிடையாது. இந்த கவனிங்க, சிலர் எல்லாரையும் நான் சொல்ல, எவ்வளோ நல்ல தாய்மார்கள்லாம் இருக்கிறாங்க, நான் அதை இல்லை நான் மறுக்க மாட்டேன். ஒரு சில தாய்மார்கள் செய்கிற தவறு நான் சொல்கிறேன். இங்கே அப்படி இருக்கிறதா எனக்கு தெரியல, நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் சொல்கிறேன். இதெல்லாம் தவறு என்பதை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். என்ன தாய்மார்கள்னு சொன்னால், கல்யாணமாகி தான் பொண்ணு புருஷன் வீட்டுக்கு போன பிற்பாடு மூச்சுக்கு முக்கால் நாழி ஃபோனு போட வேண்டியது இங்கே போடுறாங்களே இல்லையா, அங்கேருந்து ஃபோன் வரும். நான் சொல்கிறேன், ஃபோன் போடுறது தப்பும் கிடையாது, பாவமும் கிடையாது. நீங்கள் ஒருத்தர் பேசிக்கிறது விசாரிச்சுக்கிறதுலாம் நல்ல விஷயங்கள் தான், நான் அது தப்புன்னே சொல்லலை. ஆனால் எது தவறுன்னு நான் சொல்கிறேன் பாருங்க, ஒவ்வொரு முறையும் அங்கே ஒரு ஃபோன் அங்கேருந்து வந்துகிட்டே இருக்கும். என்னது, என்ன பண்ணுற, என்ன செய்கிற, எது பண்ணுற, சரி இது பிள்ளையின் மீது உள்ள ஒரு அக்கறையினால நம்ம கேட்கறது என்று நம்ம எடுத்துக்கொண்டாலும் கூட, இந்த
பிள்ளை இருக்குதுங்க, இந்த வாழை போன பொண்ணு இருக்குது பாருங்கள். அங்கே மூச்சு விட்டா உடனே இங்கே ஒரு ஃபோன் அடிச்சிடும். எங்கள் வீட்டில் எங்கள் மாமியார் ஒரு தும்மல் போட்டால் போதும், உடனே எங்கள் மாமியார் தும்முறாங்க. நான் கிண்டலுக்காக பேசுகிறேன், விளையாட்டுக்காக சொன்னீங்க தெரியும் இப்படியெல்லாம் சொல்கிறாங்களா. நான் என்ன அர்த்தத்தில் சொல்கிறேன்றது உங்களுக்கு புரியும். இதெல்லாமா ஃபோனில் சொல்கிறாங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி அற்ப விஷயத்தில் உடனுக்குடனே ஃபோன் போட்டு அங்கே நிற்கிறாங்க, இங்கே சொல்கிறாங்க, அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்கன்னு. சரி, இது போனால் போதுங்க, இது தப்பு. கவனிங்க, இது இதோடு நின்று போகிற விஷயம் இல்லைங்க. அடுத்த காரியத்துக்கு வரேன். இப்போ எல்லா ஊர்லேயுமே பார்த்தீங்கன்னா பவர் கட் ஆகுதுங்க. எல்லா ஊர்லேயுமே என்ன செய்யுது, ஒரு நாளைக்கு ஷட் டவுன் சொல்லிட்டு பராமரிப்பு வேலைக்காக என்ன செய்கிறாங்க, ஈபியில் மின்சாரத்தை நிறுத்தி வச்சிடுறாங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன பண்ண முடியாது, ஃபேன் ஓடாது, மிக்சி ஓடாது, ஃப்ரிட்ஜ் ஓடாது, உண்டா இல்லைங்களா? இப்படிலாம் இருக்கும். இப்படி இருக்கும் பொழுது இந்த பிறந்த வீட்லேருந்து போயிட்டு இருக்கிற புகுந்த வீட்டுக்கு பொண்ணு உடனே ஒரு ஃபோன் அடிக்க, என்னம்மா என்ன செய்ய, ஐயோ காலையிலேருந்து ஃபேன் இல்லை, கரண்ட் இல்லை, ஐயோ என்ன வீடு, என்ன குடும்பம், என்னங்க இது, ஏன் ஒரு நாள் கரண்ட் இல்லை இருக்க தான் செய்யும், அதுக்கு என்னன்னு கேட்குறேன். சிச்ச ஒரு இன்வெர்டர் கிடையாது, ஒன்றும் கிடையாது, உனப்பா காற்றே இல்லாமல் காலையில் ஒரு சட்னி அடைக்க முடியல, மிக்சி இல்லை, கரண்ட் இல்லைன்னா அதை அனுசரித்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கு போகணுன்றதுக்கு பேச வரேன் நான். அந்த சொல்லாமல் என்ன செய்ய வேண்டியது, சே போர் விட்டாங்க, என்ன ஊருன்னு தெரில இதெல்லாம். உடனே இது ஊரே சரியில்லை. அடுத்தது என்ன ஊரு தெரியல, கரண்ட் இல்லை, ஒன்றும் இல்லை. ஏன் இது எங்கேயுமே எல்லா ஊருக்கும் நீங்கள் பார்க்கறது தான் இல்லைங்க, ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நிறுத்துகிறாங்க. இவங்க அழுத்துக்கிறது இல்லை. என்னன்னா நான் ஒன்று சொல்கிறேன், அவங்க ஊரில் இது நடக்கும், நடக்காமலாம் கிடையாது, இதெல்லாம் சும்மாங்க வேஷங்க. அது உடனே எங்கள் கூட இருந்தாங்க, என்னாலலாம் ஒரு நாள் கூட இங்கே பாருங்க, ஒரு நிமிஷம் கூட ஃபேன் இல்லாமலாம் நாங்கள் இருக்க மாட்டோம். எங்கள் வீட்டில் எல்லா ரூம்லேயும் ஃபேன் இருக்கும், இப்படிதான் நாங்கள் ஏசியாக இருப்போம். தின்னு இது ஒரு பெருமை. நான் சொல்கிறேன், நீ இருந்தது உண்மை, வாழ்ந்தது உண்மை, உன்கிட்ட வசதி இருக்குது உண்மை, நான் இல்லைன்னு சொல்ல. இங்கே வந்த இடத்துல இப்படி இருக்குதுன்னு சொன்னால் நீ என்னத்தையா கற்றுக்கணும், நீ என்னத்தை நீ தெரிஞ்சுக்கணும். இப்போ சொல்லுங்கள், வாழ்ந்திருக்கவும் தெரியணும். அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபேன் போட்டு உட்காரவும் தெரியணும், ஃபேன் இல்லாமல் இருக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கணுமேன்றதை இந்த அம்மாக்காரங்க சொல்லி கொடுத்துருக்கணும். அதை தான் நான் சொல்ல வரேன். நான் இந்த அம்மாக்காரங்க என்ன சொல்லணும்னா, அட இருடி அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, என்ன சாயந்தரம் வந்துடுற கொஞ்சம் பொறுத்துக்கு போ அப்படின்னு அப்படி சொல்கிறது கிடையாது. அப்படியா, அப்போ வந்துடுறியா, இங்கே பாருங்க, அப்போ கிளம்பி வந்துடுற, 2 நாள் இருந்துட்டு தான் போகலாமே. இது உடனே இங்கே ஏங்க புள்ள அங்கே பாருங்க, காற்று இல்லாமல் அது இல்லாமல் புழிகிட்டு கடக்க தான். ஐயோ இங்கே 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 வேற போய் தான் இட்டுட்டு தான் வரலாமே. என்னய்யா ஒரு நாள் இந்த புள்ள காற்று இல்லாமல் இருந்தால் என்ன ஆகிடும் நான் கேட்குறேன். யோசிச்சு பாருங்க. இது மட்டும்தான் நினைக்கிறீங்களா, இந்த காற்று ஃபேனுக்கு மட்டும்தான் சொல்லிங்க. இப்போ கரண்ட்டு போச்சுன்னா மோட்டார் ஓடாது, மோட்டார் இல்லைனாக்கா தண்ணி வராது, பைப்பை திறந்தால் தண்ணி இருக்காது. என்ன பண்ண வேண்டியிருக்கோம் யோசிச்சு பாருங்கள். ஆற்றுலையோ குளத்துலையோ இல்லை ஒரு வீட்டில் ஒரு அடி பம்பில் போய் அடிக்கிற மாதிரி வரும். இப்போ இதே கதை தான் திரும்பி அந்த பாட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன், ஐயோ காலையிலேருந்து தண்ணி அடித்து என் கையெல்லாம் வலிக்குது, ஐயோ ஏன்டி எப்படி ஆச்சு எனக்கு, கரண்ட் இல்லைம்மா, என்ன குடும்பம் என்ன வீடு வச்சுருக்காங்க தெரியல, கரண்ட் இல்லை முன்னே தண்ணி ஆச்சு அதுக்கு வருது, கையெல்லாம் வலிக்குதும்மா. நீ வந்துடுடி, கரண்ட்டெல்லாம் வரட்டும், தண்ணியெல்லாம் வந்ததுக்கு அப்புறமும் நீ போய்க்கலாண்டி. இந்த பொண்ணுடைய மனசுக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துறது யாருன்னு நான் சொல்ல வரேன். என்ன சொல்ல வரேன்னா, என்ன சொல்லணுங்க, இதெல்லாம் இங்கே சொல்லி கொடுத்துருக்கணும். ஒன்று இங்கே சொல்லி கொடுக்காத வந்தவங்க அது இல்லை, போன இடத்துலையாவது என்ன பண்ணியிருக்கணும், இங்கே பாரு குடும்பம்னா அப்படி தான், நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும், லாபம் இருக்கும் நஷ்டம் இருக்கும், எல்லாத்தையும் அனுசரித்து அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றதாண்டி வாழ்க்கைன்னு ஒரு புத்திமதி சொல்லிட்டுனா பிரச்சனை கிடையாது. இப்படிதான். அதை விட்டுவிட்டு என் பொண்ணு எம்மா கஷ்டப்படுது தெரியுமா, ஐயோ நம்ம எல்லாம் இப்படி உட்காந்துருக்கோம், இதுக்கு ஒரு புலம்பல் வேற, இந்த பொண்ணு வாழும்னு நினைக்கிறீங்களா? தப்பு. நான் எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, பவுல் சொன்னதை தான் நான் பேசிட்டு வரேன், பவுல் சொன்னதை தான் நான் சொல்லிட்டு வரேன். நான் ஒரு சம்பவம் ஒன்று படித்தேன், அது உங்கள் புரோஜனத்துக்காக நடந்த சம்பவம். அமெரிக்காவில் ஒரு விதமான ஒரு பறவை, நிறைய பறவைகள் இனத்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், நம்ம பார்க்கறது ஒரு சிலது தானே, பேட்ஸ் பறவைகள் சொல்கிறோம். அதில் ஒரு வித்தியாசமான ஒரு பறவை இனம் நாளுக்கு நாள் அதோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வர்றதை கண்காணிக்கிறாங்க. கவனிங்க, நிறைய பறவைகள் இருக்குங்க, அதில் ஒரு குறிப்பிட்ட இனம், அந்த பறவைகள் இனம் அழிஞ்சிக்கிட்டே வருது. அதனால் இந்த அரசாங்கம் என்ன பண்ணுச்சு, இந்த பறவைகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சிச்சுன்னா 4 இந்த பறவையே இல்லாமல் போயிடும், அந்த இனம் அழிஞ்சிடக்கூடாது, அதனால் பறவைகளை பெருக செய்யணுன்றதுக்கு என்ன செய்யலான்னு ஆராய்ச்சி பண்ணி அந்த பறவைகள் இருப்பதற்கும் வசிப்பதற்கும் வேண்டிய சூழ்நிலையை ஒரு சிச்சுவேஷனை உருவாக்கி
அதுக்கு வேண்டிய ஆகாரம் தண்ணி எல்லாம் எப்படி இருந்தால் சந்தோஷமாக இருக்குமோ அந்த மாதிரி பறவைகளுக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டாங்க. இப்போ நாளுக்கு நாளுக்கு அந்த பறவைகள் முட்டையிடவும் பெருகவும் இப்போ ஆயிரக்கணக்காக பறவைகள் என்ன செஞ்சிச்சு, பெருகிடுச்சு. அது ரொம்ப சந்தோஷம், நம்ம திட்டம் பழிச்சிச்சேன்ட்டு. இப்போ என்ன செய்தாங்கன்னா, அந்த குறிப்பிட்ட இடத்திலிருந்து இந்த பறவைகளை சுதந்திரமாக பறக்க விட்டு விட்டார்கள். ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் இந்த பறவைகள் அங்கேயே வாழ்ந்தது. அதுக்கு அப்பப்போ நல்ல ஆகாரம் தீனி எல்லாம் கிடைச்சி, இது எங்கேயுமே பறக்க வேண்டிய அவசியம் இல்லை, எங்கேயும் இறை தேடி போக வேண்டிய அவசியமே இல்லாமல் அதே இடத்துல அதுக்கு வேண்டிய எல்லா ஆகாரம் கிடைச்சி இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்குது, ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. ரொம்ப சுகமாக சௌகரியமாக வளர்ந்து போச்சு, நிறைய பறவைகள் பெருகிடுச்சு. இப்போ என்ன பண்ணாங்க, இந்த பறவைகள்லாம் இஷ்டம் போல சுதந்திரமாக பறந்து திரியட்டுமே என்று சொல்லி பறக்க விட்டு விட்டார்கள். இப்படி பறக்க விடும் பொழுது அந்த பறவைகள்லாம் பறந்து போகும்போது ஒரு சிலதுக்கு சரியாக பறக்க தெரியல, உயரத்தில் பறக்க தெரியாமல் போய் விமானத்துலேயும் ஹெலிகாப்டர்லையும் அங்கேயும் இங்கேயும் அடிபட்டு மோதி நிறைய பறவைகள் இறந்து போச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக நடந்ததை சொல்கிறேன். ஒரு சில பறவைகள் ஆங்காங்கே மற்ற இடத்துல உயரமாக பறக்க தெரியாமல் தாழ பறந்து பலவிதமான இன்னலுக்கு உள்ளாகி இறை கிடைக்காமல், இறை தேட தெரியாமல், நமக்கு எங்கே இறை கிடைக்கின்ற ஐடியா இல்லாமல் அதில் பசிப்பட்டில் இறந்து போச்சு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக என்னாச்சு, பழைய நிலைமைக்கே ஆகிவிட்டது. இது ஒரு சம்பவம். நான் சொல்ல வந்த விஷயத்துக்கு வரேன். இவர்கள் வளர்த்தது தவறல்ல. அந்த இனத்தை, இவங்களோட நோக்கம் என்ன, இந்த இனம் பெருக வேண்டும். நான் திரும்ப அந்த பெருகத்துக்கு தான் வரேன். இந்த இனம் பெருக வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் செய்யப்பட்டது. ஆனால் நோக்கம் நிறைவேறல, நோக்கத்துக்கு மாறான செயல்பாடு ஏற்பட்டது. அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், அப்போ செய்தது தவறா என்று சொன்னால், செய்தது தவறு என்று சொல்ல, அந்த பறவைகளுக்கு அந்த காலகட்டத்திலேயே இரையை தேடவும் பறக்கவும் வெளியில் செல்லவும் பயிற்றுவிக்கப்படவில்லை. உட்கார்ந்த இடத்துல அதுக்கு சாப்பாடு, சொல்கிறது புரியுங்களா? அந்த பறவைக்கு அது இருந்த இடத்துல அதுக்கு தேவையான ஆகாரம் இருக்கும்போது பறந்துருக்குன்னு நினைக்கிறீங்களா? பறக்க வேண்டிய அவசியமே இல்லை. வேலைக்கு அதுக்கு அது தேவையான அளவுக்கு மிஞ்சி அதுக்கு தேவையான உணவுகளை தின்று கொண்டிருக்கும் போது அது இதுக்கு பறந்து போகணும். பசி இருந்தால் தானே பறந்து போகும். இப்படி வளர்ந்ததுனால இன்றைக்கு திடீரென்று அதை பறக்க விடும்போது அதுக்கு என்ன இல்லை, பயிற்சி இல்லை, அனுபவம் இல்லாமல் இப்படி போய்விட்டது. நான் எங்கே வருகிறேன், இப்போ பாரு, நோக்கம் நிறைவேறலை. அதே போல தான் இன்றைக்கு ஒரு குடும்பத்தையும் நான் சொல்கிறேன். பிள்ளைகளை இப்படிலாம் சொல்லி கொடுத்து, இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுக்கணும். வாழ்க்கையில் கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும். இப்படி தான் இருக்கணும். இன்றைக்கி அப்படி சுகமாக சொகுசாக செல்லமாக நிறைய பேர் பிள்ளைகளை வளர்த்துட்டு பிள்ளைகள் மேலே பாசம் என்கிற பேரில் ஆசை பாசம் என்ன அன்பு என்கிற பேரில் நிறைய பேருடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் கெட்டு போகுது. அப்படியே எந்த வேலையும் செய்யறதுக்கு இல்லை, எந்த வேலையும் சொல்லி கொடுக்கறதில்ல. போன இடத்துல போய் கற்றுப்பாங்களாங்க. இது அது ஒன்றுங்க. என்னத்தை கற்றுப்பாங்க யோசித்து பாருங்கள். இதுதான் இப்போ நான் சொன்ன கதை தான் வரும். அங்கே உட்காந்துக்கிட்டு ஃபோனில் எத்தனை பூண்டு வைக்கணும், அப்புறம் பூண்டுக்கு அப்புறம் மிளகா அது எத்தனை வைக்கணும், ஃபோனில் நடக்குதுங்க சில இடத்துல. இதுமாரி இதெல்லாம் இங்கேயே கற்றுக் கொடுத்துருக்கணும். இதெல்லாம் நான் போய் சில பிள்ளைங்க சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இங்கே இல்லை. அதெல்லாம் நான் போய் கற்றுப்பேன். இங்கெல்லாம் கற்றுக்கிட்டின்னு சொல்லி கொடுத்தா கூட அதெல்லாம் நான் அங்கே போய் கற்றுப்பேன். என்னத்தை எங்கே கற்றுக்க போறீங்க? கற்றுக்க மாட்டேன், கற்றுவேன். என்னது? ஆமாம், அது தெரியல இது தெரியலன்னு ஏதாவது அவங்க சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன், வீட்டில் சண்டை கத்துவேன். நீ கற்றுக்கிற ஆள் நீனு. உடனே ஃபோன் அடிச்சிட வேண்டிய மேனுங்கிற ஃபோனுங்க வந்துடுங்க. என்ன அடிக்கிறாங்க, என்ன திட்டுறாங்க, அதை பண்ணுறாங்க. இது எதுக்கு என்னன்றது ஆராயாது கிடையாது. புள்ள பாஸ்டான்ற ஒரு பேரில் என்ன பண்ணுது, உடனே நீ பைய எடுத்துகிட்டு வந்துடும். இல்லை நான் வந்துட்டுமா, நிறைய குடும்பத்தில் நடக்கதை பேசுகிறேன். நல்லதோ கெட்டதோ இது உன் வீடு, உன் குடும்பம், ஏன்னா உன் வாழ்க்கை, நீ அங்கே தான் வாழணும், அங்கே தான் இருக்கணும், எல்லாத்தையும் தாங்கணும், சகிக்கணும், எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும். அப்படி இருந்து தான் நம்ம வாழ்க்கை நடந்தணுன்றதை சொல்லி கொடுக்க மாட்டாங்க. சின்ன பிரச்சனை அதான் முன்னே சொன்னேன்ல, தும்முனா போதும் இருமுனா போதும் வந்துடணுங்க, அசுக்குன்னா போதும் வந்துடணும் இந்த வீட்டுக்கு. என்ன இது, இதான் வாழ்க்கையா? நான் முன்பே சொன்ன அந்த பறவையை பற்றி. அப்போ அவங்களுக்கு என்னது எதையும் ஒரு எதிர்ப்புகளையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சந்திக்காமலேயே ஒரு பிள்ளைய வளர்த்துடுறோம். புரியுதா? அப்போ திடீரென்று அங்கே சில சச்சரவுகள் ஏற்படும் போது அவங்களால அதை ஃபேஸ் பண்ண முடியல, தாங்க முடியல, சகிக்க முடியல, பொறுக்க முடியல, உடனே அங்கே ஆட்டம் காணுது, பிரச்சனை வருது. இதுதாங்க காரணம். அப்போ தாய்க்காரங்க என்ன செய்திருக்கணும், அதை எப்படி இதுதான் வாழ்க்கை, இப்படி தான் வாழ்க்கை, நான் இப்படி தான் வாழ்ந்தேன், இப்படி தான் வாழறேன், இப்படி தான் நான் வந்தப்போ என் வீட்டில் இப்படி தான் இருந்துச்சு, அப்படி தான் இருக்கும், அந்த மாதிரி சொல்லித்தரது கிடையாது.
ஐயோ என் பிள்ளைய நான் பொட்டு மாதிரி வளர்த்தேன், நான் ஐயோ என் பிள்ளைய நான் பொத்தி பொத்தி வளர்த்தேன், இப்படி போய் கஷ்டப்படுதேன்னு. இதெல்லாம் வாழாது, எந்த இடத்துலையும் எந்த குடும்பத்துலையும் வாழாது. வாழ்க்கை என்பது என்ன? அப்போ எதுவுமே நடக்கக்கூடாது, எதுவுமே தந்துடக்கூடாது, இப்படி தானே சொல்லி கொடுக்குறாங்க. நான் அதை தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு வரேன். இங்கே பவுலுக்கு என்ன சொல்லி கொடுத்து வளர்த்தாங்களாம்? இப்போ வாங்க, இப்போ படிங்க. படிக்க மாட்டீங்க பார்த்தீங்களா? தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்து இருக்கவும் எனக்கு தெரியும். எந்த இடத்துலையும் எந்த வீட்டுலையும் நல்லா கவனிங்க, அவங்க கூட இருக்க மாட்டேன். நிறைய பிள்ளைங்க போன உடனே என்ன பண்ணுது, இப்போ நீங்கள் சீக்கிரமாக வீடு பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் நான் இருப்பேன். அவங்க கூடலாம் என்னால் இருக்க முடியாது. அப்பா உங்கள் அம்மா கூடலாம் என்னால் இருக்க முடியாது. ஐயோ அவனால் இருக்க முடியாது. இங்கே என்ன போட்டிருக்கு? எந்த இடத்துலையும், எந்த இடத்துல வச்சு கவனிங்க. இந்த ஊரில் நான் இருக்க முடியாது. ஐயோ இது என்ன ஊரா இது, நீ வேற ஊருக்கு வா, நீ வேற வீடு பாரு. ஐயோ இதுனா வீடா இது, இந்த வீட்டில் அவன் குடியிருப்பான். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலையும் திருப்தியாக இருக்கணும், பட்டினியாக இருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கணும். நான் ஒரு சாட்சிக்காக ஒன்று சொல்லிக்கிறேன். என்னை பற்றி எல்லாருக்கும் தெரியும். என்னை பற்றி என் கூட இருந்தவங்க, ஆதி காலத்தில் இருந்தவங்க சொல்லுவேன். ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். என்னுடைய பின்னணி என்னன்னு தெரியும், என் குடும்பம் என்னன்னு தெரியும், என் ஊர் என்னன்றது நிறைய பேருக்கு தெரியும். ஒரு சிலருக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம். இப்போ அதெல்லாம் நான் சொல்ல வரல. இப்போ நான் திருமணம் ஆன பிற்பாடு, திருமணத்துக்கு முன்பே நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது, திருமணம் ஆன பிற்பாடு ஊழியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காகவும் போக்குவரத்துக்கு கஷ்டமாக இருப்பதனால சேத்தியாத்தோப்பில் நான் ஒரு வாடகைக்கு ஒரு வீடு எடுக்க தீர்மானித்தேன். திருமணத்துக்கு பிற்பாடு கவனிங்க. அப்படி நான் வீடு தேர்ந்தெடுக்கும் பொழுது, நான் தேர்ந்தெடுத்த வீடு என்னன்றது என் கூட இருந்த விசுவாசிகளுக்கு தெரியும். ஒரு குடிசை வீடை தான் நான் வாடகைக்கு எடுத்தேன். புரியுங்களா? இன்னும் சொல்ல போனால் நான் பிறந்ததுலேருந்து எங்கள் குடும்பத்துலேயும் சரி, யாரும் சரி, எங்கள் சொந்த பந்தத்தில் குடிசை வீடே கிடையாது. குடிசை வீட்டெல்லாம் பார்த்துருக்கேன், நான் வாழ்ந்ததும் கிடையாது, வசித்ததும் கிடையாது. நான் தெரிந்து கொண்டதை சொல்கிறேன். சரி, இதாவது பரவாயில்ல, இது ஏன் விருப்பம். அங்கேருந்து வந்தாங்க, இவங்க பிரசவத்துக்காக போயிட்டாங்க. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் போக்குவரத்துக்கு கஷ்டமாக இருக்குன்றாங்க. சபைக்கு அருகாமையில் வாடகை வீடு எடுக்கும்போது வந்து எல்லாம் பார்த்தேன். ஒருத்தர் ஒன்றும் வாயை திறக்கல. எதுக்கு சொல்ல வரேன்? அவங்க வளர்ந்ததும் அவங்க வீடு எல்லாமே மெத்த வீடு, மாடி வீடு, இப்போ நான் இப்போ சொன்னது மாதிரி தான், எல்லா சகல வசதியோடு தான் வாழ்ந்துருக்குறாங்க. ஒரு வேலை அவங்க மனசில் நினச்சாங்களே என்ன, அதை பற்றி எனக்கு தெரியல, என்கிட்ட யாரும் சொல்லவும் இல்லை. அதில் இருக்கிற வரைக்கும் அந்த பிரச்சனையும் வரலைன்றதையும் நான் சொல்ல வரேன். என்ன சொல்லியிருக்கணும்? இது என்ன வீடு, இந்த வீட்டிலலாம் போய் எடுக்கணும், எதுவுமே சொல்ல. எதுக்கு சொல்கிறேன்? அப்படி பிறந்து வளர்ந்தேன். அதே மாதிரி என்னையும் நான் சொல்கிறேன். சரிங்க, எனக்கு ஒரு வீட்டுக்கு 2 வீடு, ஒரு ஓட்டு வீடு, ஒரு மெத்த வீடு, இப்படி தான் நான் வாழ்ந்துருக்கிறேன். ஒரு குடிசை வீட்டில் வந்து எப்படி இருக்க முடியும்? சின்ன வீடு ஒன்றும் வசதி இல்லை. எனக்கு நெருக்கமானவங்களுக்கு தெரியும் நான் எங்கே இருந்தால் என்ன நடந்ததெல்லாம். பாருங்கள், அது கர்த்தருக்கு சித்தம் இல்லையோ, கர்த்தர் சித்தம் தானோ, அது எனக்கு தெரியாது. வந்த ஒரு 2-3 ஆண்டுகளே அந்த வீடு தீப்பிடிச்சி இருந்து என் பொருளெல்லாம் வீணாக போயிடுச்சு. அது போகட்டும். எதுக்கு சொல்ல வரேன்? இவ்வளவு வசதியாக வாழ்ந்திருந்தாலும், வசதியான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும், எப்படி இருக்கவும் தெரிக்கப்படணுன்றதுக்கு நான் சொல்ல வந்தேன். அதை தான் நான் சொல்ல வந்தேன். எப்படி இருக்கணும்? அதெல்லாம் முடியாதுங்க, நாங்கள் இந்த மாதிரி வீட்டில் நான் வரவே மாட்டேன் அப்படிலாம் சொல்லவே இல்லையே. அதை தான் நான் சொல்ல வந்தேன். ஏன்னா இங்கே போய் இந்த மாதிரி வீடு பார்த்துருக்கீங்க, நீ வேறு வீடு பாருங்க, நான் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் அங்கே இல்லையேன்னு சொல்ல வரேன். வேற ஒருத்தன் வந்தா நீ வேறு வீடு பாரு, அப்போ தான் நான் வருவேன்னுவாங்க. நான் வார்த்தைக்கு வருகிறேன். ஒரு சிலருக்கு தெரியும், இந்த ஆலயம் கட்டப்பட்ட இடத்துல இங்கே ஸ்டோர் ரூம், இங்கே இந்த இடத்துல ஒரு குடிசை இருந்துச்சு. அதில் சில மாதங்கள் இருந்தோம். அதில் என்ன இருக்க முடியும் யோசிச்சு பாருங்கள். அங்கேயே சமைச்சிக்கணும், அங்கேயே சாப்பிட்டுக்கணும், அங்கேயே படுத்துக்கணும். ஒன்றும் பெரிய குடிசையும் இல்லை. குடிசை தான் ஒன்றும் பெருசாக இருக்கா, அதுவும் கிடையாது. அதுலேயும் நான் இருந்தோம். இதை நான் ஒரு பெருமையாக சாதனையாக நான் சொல்ல வரல. அப்போ நம்ம எப்படி இருக்கவும் பழகப்படணுன்றது நான் சொல்ல வரேன். அப்போ என்ன சொல்ல வரேன்னா, அவங்க வீட்டில் நான் சொல்கிறேன், யார் எங்கள் மாமனாரை பற்றி சொல்ல வரேன். இன்றைக்கு அவங்க இல்லைன்னாலும் அவங்க அப்படி சொல்லி கொடுத்து வளர்த்ததுனால தான் வாயை திறக்கவே இல்லைன்னு சொல்ல வரேன். இன்றைக்கு எத்தனை குடும்பங்கள் இல்லை, எத்தனை தாய்ப்பன்மார்கள் என்ன சொல்கிறாங்களோ எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு இந்த மாதிரி சொல்லித்தர மாட்டாங்களே. உடனே இதை தான் பெருமையாக பேசுவாங்க. நாங்கள்லாம் அப்படியெல்லாம் வளர்ந்தது கிடையாது, நாங்கள் என் பிள்ளை அப்படி வளர்க்கலை, இப்படி வளர்க்கலை. நான் உங்களுக்கு தான் பேசுகிறேன், உலகத்தானே போல் நம்ம பேசக்கூடாது. பவுலை தான் பேசுகிறேன். பவுல் மட்டும் சாதாரண ஆள் நினைக்கிறீங்களா? பவுல் என்ன சொல்கிறாரு பாருங்க. தாழ்ந்திருக்கவும் தெரியுமா, வாழ்ந்திருக்கவும் தெரியுமா, அப்புறம்
எல்லாவற்றிலும் எந்த இடத்துல எந்த வீட்டில் வச்சாலும் அது திருப்தியாக இருக்கணுங்க. இதெல்லாம் ஒரு வீடா? இந்த வீட்டில் அவன் குடியிருப்பான், இந்த ஊரில் அவன் இப்படிலாம் பேசுகிறாங்களா இல்லையா சில பேர்? இதெல்லாம் ஒரு ஊரா? இதெல்லாம் ஒரு வீடா? அப்படி இல்லை. எந்த இடத்துலையும் என்னவா இருக்கணும்? திருப்தியாக இருக்கணும். எந்த இடத்திலும் திருப்தியாக இருக்கவும் பட்னியாக இருக்கவும். ஒரு நாளைக்கு அதான் நம்ம முன்னே சொன்னோம் பார்த்தீங்க, கரண்ட் இல்லை, மிக்சி இல்லை, கிரைண்டர் இல்லை, கரண்ட் இல்லை, ஓடலையா? ஏதாவது இருக்கிறத வச்சு சாப்பிட்டுட்டு போக வேண்டியதானே? என்ன சொல்கிறீங்க? உடனே நான் அப்படிலாம் நான் சாப்பிட முடியாது, அப்படிலாம் நான் சாப்பிட மாட்டேன், பட்னியாக கிடையாது. என்ன இருக்குதோ இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி இன்றைக்கி சாப்பிடுமேன்ற அந்த எண்ணம் சில பேருக்கு வராதுங்க. நாங்கள் எப்படி இருந்தோம், இதில் எல்லாமே இந்த பெருமை தான் தலை தூக்கி நிற்கும். நான் அப்படி சாப்பிட்ருப்பேன், எங்கள் அம்மா அப்படிலாம் சமைச்சு கொடுப்பாங்க, எனக்கு அப்படிலாம் செஞ்சு போட்டாங்க, நான் அப்படிலாம் வாழ்ந்தேன், இப்படிலாம் வாழ்ந்தேன். நீ எப்படி வேணாலும் வாடு. நான் ஒன்று சொல்லட்டுமா? இதை சொல்கிறது யார்? இதை சொல்கிறது யார்? பவுல். நீங்கள் பவுல் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? பவுல்னா பவுல்னு தெரியும், இல்லை சவுல்னு சொல்லுவீங்க. இதை தவிர உங்களுக்கு ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்கள் பார்ப்போம். யாருக்காவது தெரியுமா? அவர் கப்பலுக்கு அதிபதி. சொல்கிறான். ஓஹோ, இவர் பெரிய ஆண்டி புல் இருக்கே, இது ஏதோ பரதேசி புல் இருக்கே, அதனால தான் பசி பட்டினியமாக கடந்து எழுதி வச்சிருக்கு. நோ 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 நோ. இப்போ நான் சொன்னது போல் நம்மளை விட உங்களை விட ரொம்ப வசதியான குடும்பம். ரொம்ப அந்த காலத்திலே கப்பலுக்கு அதிபதினா யோசித்து பாருங்களேன். அப்போ எவ்வளோ பெரிய பணக்காரர் அவர். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் கர்த்தர் நிமித்தமாக, கர்த்தருக்காக என்று சொல்லி அவர் வாழ்ந்திருக்கிறாரு. எப்படி வாழ்ந்தார் அதையும் அவர் சொல்கிறாரு, நான் போதிக்கப்பட்டேன். அப்போ இந்த மாதிரி போதனைகளை கேட்கணும் என்று நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். இந்த மாதிரி போதனைகள் நிறைய இடத்துல கிடையாது. இப்போது உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிற இந்த போதனைகளை, அதனால் நான் இங்கே தான் நான் சொல்லவில்லை, நிறைய பேர் போதிக்கிறது கிடையாது. சபையிலையும் நிறைய தாய்மார்கள் தன் பிள்ளைகளுக்கு போதித்து சொல்லி கொடுக்கறதும் கிடையாது, அப்படி வளர்க்குறதும் கிடையாது. அப்புறம் எப்படி போய் அவங்க குடும்பம் நடத்தும், அது எப்படி போய் வாழும்? நீங்களே சொல்லுங்கள். இப்போ சொல்லுங்கள். அடிச்சுன்னா முடிச்சுனாக்கா அடுத்த நிமிஷம் மூட்டைக்கு பையை தூக்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வந்து நிற்கும். அது நான் திரும்பவும் சொல்கிறேன், நம்ம வீட்டுக்கு வருது தவறுன்னு நான் பாவம் சொல்லலை, சமாதானத்தோடு வரோம். நான் சாட்சிக்காக சொல்கிறேன். சில நேரங்களில் சில காரியங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பது தப்பு இல்லைல்ல, உங்களை பற்றி தான் சொல்கிறேன். அவங்க எத்தனையோ முறை எங்களுக்குள்ள மனஸ்தாபங்கள், வருத்தங்கள், சின்ன சின்ன காரியங்கள் வரும். கவனிங்க. ஒரு நாளும் ஒருபோதும் நான் வந்து வீட்டை விட்டு போ அப்படிலாம் நான் சொல்கிறது கிடையாது. கவனிங்க. நான் போகிறேன் அப்படின்வாங்க. அப்போ தான் நான் போன்னு சொல்லுவேனே தவிர, நான் அப்படி சொல்லி நம்ம அப்படின்னு வரேன். இதில் என்ன விஷயம் நான் சொல்கிறேன் பாருங்க. அப்படி அவங்க ஒரு நாளும் போனதும் கிடையாது. அவங்க சாட்சிக்காக நான் சொல்கிறேன். அவங்க அம்மா என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களாம், இங்கே பாரு, நீ எப்போ வேணாலும் வா, என்னைக்கு வேணாலும் வா, எத்தனை நாள் வேணாலும் தங்கு, தனியாக மட்டும் வரக்கூடாது. சொல்கிற பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? நீ வா, நீ அம்மா வீட்டுக்குள்ள வந்து தங்கு, நீ 10 நாள் 1 மாதம்னாலும் தங்கிக்க. அவங்க அம்மா சொல்லி கொடுத்ததை நான் சொல்கிறேன். அதாவது என்னுடைய மாமியாரை சொல்கிறேன், சொல்லி கொடுத்ததை நான் சொல்கிறேன். எனக்கு இதெல்லாம் தெரியாது. நான் எங்கள் குடும்ப உறவு காரியங்கள் வித்தியாசமாக இருந்தாலும் இதெல்லாம் நான் இது பாராட்டுறேன்னு சொல்ல வரேன். இதெல்லாம் ஒரு நல்ல ஆவிக்குரிய காரியங்களுக்கு என்ன அனுகூலமான காரியம் நான் சொல்ல வருகிறேன். எத்தனை குடும்பத்தில் அப்படி சொல்லியிருக்காங்க? நீ சொல்லுங்கள். இப்போ நம்ம இந்தியா சொன்ன மாதிரிங்க, ஃபோன் அடித்த நிமிஷத்தில் நான் வரட்டுமா நீ வரியா? இங்கே பாருங்க, எப்படி நீயா வந்துடுவியா, நான் வரட்டுமா, இப்படியா ஏன் வளர்ப்பான்? இது என்ன பொண்ணு, எப்போ பார்த்தாலும் என்ன பொண்ணு, இந்த மைண்டில் இது இருக்குது, எப்போதும் இருக்கும். அங்கே ஏதாவது நான் தான் முன்னே சொன்னேன், ஒரு தும்மல் தும்பினா, ஒரு இருமுனா போகுது, என்னது அம்மா நான் வந்துடுறேன்னு அப்படிதாங்க என்ன வரும்? தப்பு இல்லையா? நீங்கள் நினைக்கலாம் அங்கே குடும்ப பண்ணுறேன், எங்கள் குடும்பப்படுத்துறதாவே இருக்கட்டுங்க. வாழ கற்றுக் கொடுங்க, வாழ்க்கையை சொல்லி கொடுங்க. அப்போ எப்படி தான் அது வாழ்ந்து வர்றது? இந்த மாதிரியே நம்ம கொண்டு வந்து வீட்டிலே வச்சுப்போம். நான் வேணான்னு சொல்லலையா? இது எப்படி குடும்பம் நடத்தும் போது என்ன நடக்கும்னு தெரியலையா? வாழ்க்கையில் அது சரின்னு நான் சொல்லவில்லை, அங்கே குடும்பப்படுத்துறது எல்லாமே. அப்போ அதை எப்படி சரி செய்யணுன்றதை சொல்லி கொடுக்க மாட்டீங்களேன்னு தான் நான் சொல்ல வரேன். எப்படி செய்யணும்? ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருது பாருங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1 வசனம். தெரிஞ்ச வசனம் தான், படிங்க. மனைவிகளே சொந்த இதானே, இதுதான் இந்த வசனம் கிடைக்கும். இதை மட்டும் சொல்லிட்டு வருவாரு, நாங்கள் தான் அடங்கணுமா, நாங்கள் தான் கீழ்ப்படி. சில பேருடைய பொறுமல் அது. படிங்க. சத்தியத்துக்கு வசனத்துக்கு கீழ்ப்படியாத, ரட்சிக்கப்படாத, முரட்டு சுபாவம் இல்லை ஒரு புருஷன் இருந்தானால், பயபக்தியோடு கூடிய
உங்கள் நல்ல நடக்கையை பார்த்து, உன்னோட குணத்தை பார்த்து, உன் சுவாபத்தை பார்த்து, உன்னோட அடக்கத்தை பார்த்து, உன் கீழ்ப்படிதலை பார்த்து, உன் தாழ்மையை பார்த்து அந்த புருஷன் என்ன செய்வார் ஒன்று? ம் ம் பாருங்க, நீங்கள் ஒன்றும் சண்டை போட வேண்டாம், வாக்குவாதம் பண்ண வேண்டாம், பேச வேண்டாம், வழக்காட வேண்டாம், வாக்குவாதம் பண்ண வேண்டாம். நீங்கள் நடந்துக்கிற விதத்திலேயே என்ன பண்ணலாம்? புருஷன் பொட்டி பாம்பு போல அடைக்கிறார். அதை விட்டுட்டு என்னது வரைஞ்சி கட்டி நிற்கிறோன்னா குடும்பத்தில் சமாதானம் போயிடும், எதையும் சாதிக்க முடியாது. நிறைய பேர் சொல்லி கொடுக்கறது, அப்படியே பேசுகிறாந்தாலே நீ இப்படி கேளு, இங்கே பாருங்க, இங்கே இருந்துட்டு ஃபோனில் நீ என்ன பண்ணுற, இது மாதிரி பேசுனா நீ இப்படி கேளு அப்படி கேளு. எப்படி கேட்டாக்கா என்ன ஆகும்? இப்போ சண்டை தான் வரும். சரிம்மா பொறுத்துக்க, தாங்கிக்க, சரியாயிடும், போது சரியாயிடும், நான் ஜெபம் பண்ணுறேன். நான் திரும்ப திரும்ப பேசுகிறேன், உங்களுக்கு தான் பேசிகிட்டு இருக்கிறேன். நான் ஊர் உலகத்துக்கு பேசிகிட்டு இருக்கல. உலகத்தாங்காரியமே வேறு. ஒரு ரட்சிக்கப்பட்டிருக்கிற நம்ம பிள்ளைக்கு என்னத்தையே சொல்லி கொடுக்குறோம்? வசனத்தை சொல்லி, சத்தியத்தை சொல்லி, நான் ஜெபம் பண்ணுறேம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்க, கர்த்தர் மாற்றுவார், சமாதானத்தை கொடுப்பாரு, ஒரு ஆறுதலாக சொல்கிறது இல்லை. அவன் இந்த மாதிரி கேட்டான், இந்த மாதிரி கேட்டான், இந்த மாதிரி கேளு, என்ன இந்த மாதிரிலாம் வாயை மூடிட்டு இருக்காத, ஆனால் நம்மளோட இழிச்சவாக நினச்சிட்டு இருக்கான் அவன் அப்படின்னு இவங்க ரொம்ப எகிற வேண்டியது. அந்த பிள்ளை என்ன பண்ணும்? இன்னும் தெம்பில் இன்னும் குதிக்க ஆரம்பிக்காது. வசனம் என்ன சொல்லுது? அப்போ என்ன பண்ணலாம்? இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்க என்னங்க பண்ணணும்? நம்ம வசனத்தின்படி நடந்து, வசனத்தின்படி வாழ்ந்து நம்ம ஜெயிக்க வேண்டும். அதுதான் வாழ்க்கை. நிறைய பேருடைய ஆதங்கத்தை நான் சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு ஆதங்கம் என்னன்னா, எத்தனையோ பேருக்கு நல்ல வாழ்க்கை அமையுது, நீங்கள் சொல்கிறீங்க, சத்தியத்தை பேசுகிறீங்க, அதெல்லாம் கரெக்டு தான். அவங்கவுங்க எப்படி இருக்கிறாங்க, குடும்பமாக பிள்ளையாக வச்சுக்கிட்டு, எனக்கு வாய்ச்சது, நான் போய் மாட்டிக்கிட்டு நிற்கிறேன், எனக்கு இப்படிலாம் சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்களா அப்படின்னா என்ன பண்ணுறது? யாருக்கு என்ன வாய்க்குமோ அதுதான் வாய்க்கும். கர்த்தருடைய சித்தம் ஏதோ நடக்குது. நான் இதில் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அப்போ இதை நினச்சி பொறுமுறாங்க. மற்றவங்கள போல இல்லையே, அவங்க நல்லா இருக்காங்களே, அவங்க குடும்பத்தை எந்த பிரச்சனை இல்லையே, அவங்க நல்லா சந்தோஷமாக இருக்காங்க, அவங்க ரொம்ப ஒத்துமையாக இருக்கிறாங்களே, ஐயோ நான் தானே என்று சொல்கிறீங்களே. உண்மைதான், இது வருத்தமான விஷயந்தான், இது வருத்தத்தை தரக்கூடியது தான். இப்போ என்ன செய்யணுன்றதேங்க அது தீர்வு. நீ இதை பார்த்து 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 நீ பொறுமிட்டியே உட்காந்தினா நீ எப்படி வாழுறது? அடுத்தவங்களை பார்த்து பார்த்து பொறுமை, அப்படி செய்யக்கூடாது. இந்த எண்ணத்தை முதல்ல மாற்றிட்டு, நமக்கு நியமித்த ஓட்டத்தில் நம்ம ஓடக்கடவுன்னு வசனம் இருக்குது. அப்போ ஆண்டவர் யாருக்கு எண்ணத்தை நியமிச்சிருக்காரோ அதுதான். நம்ம யாரை பேரில் குறை சொல்ல முடியல. யோசித்து பாருங்க. எனவே நாம் என்ன செய்ய, நான் சொல்ல வந்தது என்னன்னா, கற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை கற்றுக்கொள்ளணும். இப்படிப்பட்ட போதனைகளை நீங்கள் கேட்கணும். நீங்கள் அதிகமாக கண்ணி கொடுக்கணும்னு சொன்னாங்க. இப்போ பாருங்கள், நான் சப்ஜெக்ட் விட்டு கொஞ்சம் விலகினதாக இருந்தாலும் இது ஒரு ஆழமான சத்தியம் நான் சொல்ல வரேன். இது நிலத்தை ஆழமாக உழுவது போல தான். இப்போ நான் சொல்கிற ஆலோசனை இருக்குத, எத்தனை பேருக்கு இனிக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ நான் சொல்கிற காரியம் எத்தனை பேருக்கு சந்தோஷம்னு எனக்கு தெரியல, எத்தனை பேருக்கு இது மகிழ்ச்சியாக எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியல. சிலருக்கு கஷ்டமாக இருக்கும், வருத்தமாக இருக்கும், வேதனையாக இருக்கும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். என்ன செய்கிறார் தெரியுமா? ஆவியானவர் இப்போ என்ன செய்கிறார் தெரியுமா உங்களுக்கு? நிலத்தை ஆழமாக உழுகிறார். அப்போ ஆழமாக உழும்போது எப்படி இருக்கும்? வலிக்கும். அப்போ இந்த வார்த்தையாகப்பட்டது நமக்கு இனிக்காது, வலிக்கும். நான் சொல்கிறேன், வலிக்கிறது நல்லது. எதனால்? ஆழ உழுறது நல்லதுன்னு பார்க்குறோம். அப்போ ஆழ ஆண்டவர் உழுது என்ன செய்ய போகிறாரு? மிகுந்த பலனை உன்னிடத்திலிருந்து கொடுக்க வைக்க அவர் விரும்புகிறார். அப்போ நம்ம மிகுந்த பலனை கொடுக்கணும்னா உங்கள் இருதயம் என்னவாக இருக்கணும்? நான் திரும்ப வரேன், நல்ல நிலத்தை போல இருக்கணும். நல்ல நிலம்தான் என்ன செய்யும்? இப்போ தான் அது 30, 60, 100 பலன் கொடுக்க போகுது. இப்போ விளைச்சல் எப்போது அதிகமாக பெருகும்? நல்லா யோசித்து பாருங்கள். நல்ல உரம் போட்டு, எரு போட்டு, ஏன்னா அந்த உரம் இந்த உரம் இந்த எருவெல்லாம் போடுறாங்க பாருங்கள், எல்லாம் போடும்போது தான் நல்ல விளைச்சலை நம்ம பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு விளைச்சலை நீங்கள் அடைய பார்க்கணும் என்று சொன்னால், முதலாவது நிலம் ஆகிய இருதயம் ஆழமாக உழப்பட வேண்டும். அதற்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அதற்கு நீங்கள் உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். அதற்கு உங்கள் இருதயத்தை திறந்து கொடுக்க வேண்டும். அப்படியா இருந்தால் நீங்கள் என்ன செய்ய முடியும்? கர்த்தர் உங்களை கொண்டு உங்கள் மூலமாக பலனை பெருக. இப்போ நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், பெருக பண்ணுவேன். ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன், நேரம் ஆயிடுச்சு. பிலிப்பியர் 4:17. பிலிப்பியர் 4:17.
இங்கே தான் இருக்கீங்க, இப்போ அங்கே தானே. ம். இங்கே பவுல் ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. பெருக வேண்டும் என்கிற தலைப்பில் நான் பேசிக்கொண்டிருக்கேன். உங்கள் வாழ்க்கை, உங்கள் வருமானம், உங்களுடைய சம்பாத்தியம், புரியுதுங்களா, உங்களுடைய ஆஸ்திகள், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய தொழில், உங்களுடைய வியாபாரம் பெருக வேண்டும் என்பதில் தான் எல்லாருக்கும் விருப்பம் இருக்கிறது. நல்லா கவனிங்க. அந்த பெருக்கத்துக்கான வழியை தான் சொல்கிறேன். பவுல் அங்கே என்ன எழுதுறாரு, உங்கள் கணக்குக்கு பலன் பெருக வேண்டும். நிறைய பேருக்கு இன்னைக்கு ஃபினான்ஷியலாக நான் சொல்ல வருகிறது பண விஷயத்தில் ஒரு பெருக்கம் இல்லாத ஒரு நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. கர்த்தர் இந்த ஆண்டிலே உங்களை பெருக செய்வாராம். பவுல் அங்கே எழுதுகிறார், உங்கள் கணக்குக்கு பலன் பெருகணுன்றாரு. பலன் பெருகணும்னா என்ன செய்யணும்? 2 கொரிந்தியர் 9:7 இன்றைக்கு வாசித்த வேத பகுதி 2 கொரிந்தியர் 9:7. ஆறாவது வசனத்தையும் சேர்த்து படிச்சா இன்னும் நல்லா இருக்கும். சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன். இப்போ நம்ம பெருக்கத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். உங்கள் வாழ்க்கை பெருகணும், உங்கள் குடும்பம் பெருகணும், வருமானம் பெருகணும், எல்லாத்துலேயும் பெருகணும் தானே. இங்கே சொல்கிறாரு, நீங்கள் பெருக வேண்டும் என்று சொன்னார். இப்போ நான் விதையை பற்றி தானே சொல்லிட்டு வந்தேன், வசனமாகி விதையை பற்றி தானே சொல்லிட்டு வந்தேன். இங்கே அவர் சொல்கிறார், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அது உண்மை தானே. இப்போ நீங்கள் ஒரு 1/4 காணி நிலம் வச்சுருக்கீங்க, அதில் எவ்வளோ விதையை விதைக்க முடியும்? அது ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்குது, அதுக்குள்ளது தாங்க விளையும். ஒரு காணிக்கு 100 மூட்டைன்ற வைத்துக்கொள்ளுங்க. 1/4 காணிக்கு நீங்கள் என்னத்தான் நீங்கள் விதைச்சாலும் ஒரு 25 மூட்டை. நான் சொல்கிறது 100 கணக்கு பண்ணி ஒரு உதாரணத்துக்கு தான் பேசுகிறேன். நீங்கள் திருப்பி என்னை கேள்வி கேட்கக்கூடாது, எங்கெங்க விளையுது, எந்த ஊரில் விளையுதுன்னு என்ன கேட்காதீங்க, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், கவனிங்க. அப்போ ஒரு 25 மூட்டையை நம்ம 1/4 காணியில், அப்போ அரை காணி விதைச்சா 50, இப்படி தானே இருக்குது. அப்போ நம்ம எந்த அளவுக்கு விதைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம அறுக்க முடியும். அப்போ இது பவுலுக்கு சொல்கிற காரியம் என்னென்னா, உங்கள் கணக்குக்கு பலன் பெருகிறதுக்காக தான் கொடுக்க சொல்கிறாரு. அப்போ கர்த்தருக்காக கொடுக்குற விஷயங்களிலே நீங்கள் பெருகினீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வருமானம் பெருகும். இங்கே பாருங்கள், அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாகவும் அல்ல. இங்கே பாருங்க, அழுதுகிட்டு முறுமுறுத்துட்டு முணமுணுத்துட்டுலாம் நீங்கள் கொடுக்குறோன்னு அவசியம் இல்லை. அப்படி சொல்லலை ஆண்டவர். இங்கே வேறு சந்தோஷமாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா, மனப்பூர்வமாய் கொடுத்தீங்கன்னா, உற்சாகமாய் கொடுக்கிற இடத்திலே தேவன் பிரியமாக இருக்கிறார். நிறைய பேருக்கு இந்த காரியம் புரிய மாட்டுது. யார் ஆண்டவருக்காக மனசை திறந்து உற்சாகமாக கர்த்தருக்கு கொடுக்குறாங்களோ அவங்க மேலே ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார். பத்தியா இவரும் இப்படி தானே அவள்ருக்கு. யார் அரசியல்வாதி மாதிரி தேர்தல் நிதிக்கு யார் அதிகமாக கொடுக்குறா? அம்பானி கொடுக்குறாரு, அவர் கொடுக்குறா, இவர் கொடுக்குறா, அவங்க மேலே தான் மோடிக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும் இல்லைங்களா? இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டாக்கா என்னம்மா, கட்சி நிதிக்கின்ற எவன் கோடிக்கணக்கில் கொடுக்குறானோ அவங்களுக்கு தான் செலவு செய்வான். போச்சுடா, அந்த லிஸ்ட்டில் நம்ம ஆண்டவர் வந்துட்டார் போடுறது. நீங்கள் நினைக்கல, சிலர் நினைக்கலாம், கிடையாது. இந்த பாருங்கள், இந்த அம்பானி மாரியே இந்த மோடி மாரிலாம் நம்ம ஆண்டவர் கிடையாது, தெரியுதுங்களா? எதற்கு அவர் கொடுக்க சொல்கிறாரு? வாங்கி அவர் வச்சுக்கிறதுக்கு இல்லை. அவர் கொடுக்க சொல்கிற நோக்கமே அதை உங்களுக்கு திருப்பி பல மடங்காக்கி கொடுக்கறதுக்காகத்தான் அவர் உங்களுக்கு கொடுக்க சொல்கிறாரு. நிறைய பேர் தப்பு கணக்கு போடுறாங்க. இது அப்படியே அவர் முன்னாடியே கொடுத்துட வேண்டியதானே, இதை அங்கே கொடுத்து தான் வாங்கணுமா? அடுத்த கேள்வி. இங்கே பாருங்க, சில புத்திசாலிகளே, அவர் தான் கொடுக்குறோன்னு சொல்கிறீங்க, அவர் கொடுக்கக்கூடிய ஐஸ்வர்ய சம்பந்தன்னு சொல்கிறீங்க, அவர் போய்ட்டு கொடுத்துட வேண்டியதாங்க. இது என்னங்க சின்ன பிள்ளைத்தனமாக நம்மள்கிட்ட கேட்டுக்கிட்டு வாங்கிக்கிட்டு கொடுக்கணுமா? நாங்கள் கொடுத்ததுக்கப்புறம் அவர் கொடுப்பாரா? அப்படியா? இல்லை. இங்கே வசனம் என்ன போட்டிருக்குது? உற்சாகமாய் கொடுக்குற இடத்துல. அப்போ என்ன சொல்ல வர்றேன்னாங்க, நீங்கள் கொடுக்குற ஒரு பழக்கம், ஒரு மனசு, ஒரு உள்ளம் உங்கள் மனதில் உருவாக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரே தவிர உங்கள்கிட்ட இருக்கிறத பறித்து அபகரிக்கணும், பறிச்சு கொள்ள வேண்டும் என்பது நோக்கமே கிடையாது. உங்கள்கிட்ட இருக்கிறத எடுத்துக்கணும், அதையும் அபகரிச்சுக்கணும், நோ, கிடையவே கிடையாது. உங்களுக்கு என்ன தரித்திரமாக இருந்தாலும், எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் அந்த மனசு இருக்குதான்னு என்று கர்த்தர் பார்க்குறேன். இருக்குங்க அந்த மனசு இருந்துனாக்கா கொடு. இதை கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறது? வேதத்தில் நிறைய காரியங்கள் உங்களுக்கு தெரியும்.
இதை கொடுத்துட்டு என்ன பண்ணுறதுன்னு சொன்னவங்க கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். சாரி பாத்தி விதையை பற்றி உங்களுக்கு தெரியும். என்ன 2 காசு விதை போட்ட விதையை பற்றி தெரியும். 5 அப்பா 2 மீன கதை தெரியும். சொல்லிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் இப்போ திரும்ப சொல்ல நேரம் இல்லை. இப்படி நிறைய பேர் கொடுக்கறதன் மூலமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் உண்டு. கவனிங்க, நான் ஒரு சாட்சிக்கு சொல்லணும். நான் வெள்ளிக்கிழமை உபவாசம் ஒரு சின்ன ஒரு சாட்சி சொல்ல தப்பு இல்லை. உங்களுடைய புரோஜனத்துக்காக நான் சொல்கிறேன். ஆண்டவர் என்னையே எப்படி நடத்துகிறாருன்னா என்ன, என்னை உற்சாகப்படுத்துகிறாருன்னு சொல்கிறேன். போன வாரம் நான் ஒரு ஊழியர் கூட்டத்துக்கு போயிருந்தேன். ஏசிய ஊழியர்களுடைய ஒரு கூடுகைக்காக போயிருந்தேன். கூட்டம் முடிஞ்சிச்சு. அந்த பாஸ்டர் என்ன பண்ணார், ஏதோ கவரில் ஏதோ பேர் எழுதுறதுக்காக, பாஸ்டர் உங்கள் பேனா கொடுங்கன்னு என் பேனா கேட்டார். நான் எப்பொழுதுமே பேனா எல்லாம் சரியாக வச்சுருப்பேன். கொடுத்துட்டு நான் வேறு பாஸ்டர்கிட்ட ஒவ்வொருத்தரும் எல்லாத்தையும் பேசிகிட்டே இருந்தேன். அவரும் கொடுக்க மறந்துட்டார், நானும் கேட்க மறந்துட்டேன். நான் எப்பொழுதுமே அதில் கவனமாக இருப்பேன். எங்கேயுமே இந்த பேங்க்கு போனாலும் அங்கே போனாலும் சில பேர் எழுதுறது வந்து, சார் பேனா கொடுங்கன்னுவாங்க. நான் அப்படியே பார்த்துட்டே இருப்பேன், எடுத்துகிட்டு போடுவாங்க. ஒன்று பேனா பெருசு இல்லைங்க, என்னுடைய அவசியம் அது, வேறு ஒன்றும் இல்லை. மறந்தாப்பில் போயிடக்கூடாதுன்னு. அப்படிப்பட்டாலும் நாளைக்கு மறந்து வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டேன். வந்து என்னுடைய ட்ரெஸ்ஸை எடுத்து போடும்போது தான் எல்லாமே இந்த பேனா அது உள்ளதெல்லாம் எடுத்து வைக்கும்போது தான் பேனா காணுமே அப்படின்னு ஞாபகம் வந்துச்சு. இப்படி இருக்கும் பொழுது நான் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு வேறு 2-3 இடத்துக்கு போயிருந்தேன். நெய்வேலிக்கு போயிருந்தேன், நெல்லிக்குப்பம், பல இடங்களுக்கு சென்று ஊழியத்தை நிமித்தமாக சிலரை சந்தித்து போர்டு காலண்டர்லாம் கொடுத்து ஜெபம் பண்ணிவிட்டு ஊழியத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். இந்த பேனாவை காணுன்னு நான் சொன்ன பாருங்க. அப்பொழுது எனக்கு சிலர் கொடுத்ததை சொல்கிறேன். ஒரு பேக் ஒன்று சின்னதாக, ஒரு சின்ன ஒரு பேக். இங்கே வீட்டுக்கு வந்து தான் அந்த பேக்கை பிரித்து பார்க்குறோம். 10 பேனா இருக்குது. என்னங்க இது, எனக்கு பேனா வாங்க முடியாதா? எங்கள் ஒரு பேனா என்னங்க 10 ரூபா பொறுமை, இதால் வாங்க தெரியாது எனக்கு? நான் என்ன சொல்கிறேன்றது புரிஞ்சுக்கணும். நான் என்ன ஆண்டு உணர்த்துற காரியத்தை சொல்கிறேன். ஒரு சின்ன விஷயந்தான். நம்ம ஒருத்தங்களுக்கு கொடுக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறாரு, நம்ம பார்க்குறோம்ல, ஒன்று கொடுத்தா 10 மடங்காக திரும்பி கொடுப்பாருன்ற. நான் அதை தான் எனக்கு ஞாபகத்து வந்தது. ஓ, நீ அதை பற்றி நினைக்காது, அப்படி ஒன்றும் பெரிய விலையேறப்பட்ட பேனாலாம் கிடையாது, ஆனால் நல்ல பேனா அது. இது அதை பற்றி நான் வருத்தப்படலை. நான் ஒரு சாட்சிக்கு சொல்ல வரேன். இது ஒன்றாச்சுங்களா. அடுத்தது அந்த கூட்டத்துக்கு போயிருந்தோம் இல்லையா, நாங்கள் 2 பேரும் போயிருந்தோம். மீட்டிங் முடிஞ்சிச்சு, சாப்பாடு கொடுத்தாங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு. திடீர்னு ஒரு பாஸ்டர் அம்மா வந்து இவங்கள்ட்ட, சிஸ்டர் இந்த அது ஒரு ஒயிட் சேலை ஒரு பேக் கொடுத்தாங்க. என்னன்னாங்க, இல்லை கர்த்தர் உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னார். அப்படி சொல்லும்போது நம்ம மறுக்க முடியுமா? சரி, அதோட போச்சுங்க. திரும்ப இன்னொரு இடத்துக்கு போகிறோம். இந்த பேக்குன்னு சொன்ன பாருங்க, அது ஒரு பேக்குக்குள்ள ஒரு சேலை, 10 பேனா. இதுக்கு சொல்கிறேன், எங்களால் சேலை வாங்க முடியாதா, இல்லை வாங்கிறதுக்கு வசதி இல்லையா? உங்களுக்கு தெரியும், நாங்கள் எல்லாருக்கும் சேலை கொடுத்துட்ருக்குது எல்லாருக்கும் தெரியும். வருஷம் வருஷம் கொடுக்குறோம் தானே, அதில் எத்தனை வேணாலும் நாங்கள் எடுத்து வச்சுக்கலாம். என்ன சொல்கிறீங்க? என்ன சொல்கிறேன்னா, அது சொல்ல வர்றது என்னென்னா, கர்த்தர் எப்படி தம்முடைய ஊழியக்காரர்களை சந்தோஷப்படுத்துகிறாரு நான் சொல்ல வரேன். என்ன தான் நாங்கள் பையா மூட்டையாக 100 200 வாங்கி எல்லாருக்கும் கொடுத்தாலும், அடுத்தவங்கள்ட்டேருந்து நாங்கள் எதிர்பார்த்து போகலை இப்படிலாம் கொடுக்கணும் பேனணும். அதேமாதிரி இந்த பேனாவும் நான் வாங்கிடுவேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது இன்னொரு காரியம். நெய்வேலிக்கு வந்தேன் பாருங்கள், அங்கே ஒரு ஊழியக்காரர், அவரை பார்த்து பேசி ஜெபம் பண்ணிட்டு நான் கீழே இறங்கி வண்டியை எடுக்க போகிறேன். மேலே மாடியில் 3வது மாடியில் இருக்குது. அங்கே பாஸ்டர் நில்லுங்க. பார்த்தாச்சு, பேசியாச்சு, கணக்கு கொடுத்தாச்சு, அவர் காலண்டர் எல்லாம் வாங்கிட்டோம். எல்லாம் எதுக்கு நிற்க சொல்கிறாருன்னு நினச்சி நிற்கிறேன். வந்தவர் அந்த காரில் போய் இப்போ சுற்றி வராரு. அவங்க ஒய்ஃப் சொல்கிறேன், ஏங்க பாஸ்டர் ரொம்ப நேரமாக நின்றுட்டுருக்க, நிற்க சொல்லி, எதுக்கு இங்கே நிற்க சொன்னீங்கன்னு. இல்லை இரு அப்படின்ட்டு என்னென்னமோ தேடிட்டு அங்கேருந்து வந்து பார்த்தா ஒரு பேனா நல்ல அழகான பேனா. அது ஏன் இதை சொல்கிறேன், நான் கொடுத்தது என்ன, ஒரு சாதாரண பேனா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயமா நான் சொல்ல நினைக்கிறேன். அப்போ கர்த்தர் இந்த காரியங்களை எவ்வளோ கவனிப்பாக இருக்கிறார். நான் அதை தான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். நீங்கள் கொடுக்குற விஷயங்களில் கர்த்தர் அது ரொம்ப கவனிப்பாக நான் சொல்கிறேன். இங்கே வசனத்தை படிப்போமா? 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் பாருங்க. 10வது வசனம் பாருங்க. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் பெருக பண்ணி திரும்ப அந்த வார்த்தை இன்றைக்கு உங்கள் இருதயத்தில் ஆண்டவர் பதிய வைக்கிறார். பெருக பண்ணுவார், உங்களை வருமானத்தை பெருக பண்ணுவார். நல்லா கவனிங்க, உங்களுடைய நிதி ஆதாரத்தை, பண விஷயத்தை கர்த்தர் இந்த வருஷத்தில் பெருக செய்வார். நீ வறுமையில் இருக்கிறியா, கடனில் இருக்கியா, கஷ்டத்தில் இருக்கிறியா,
கர்த்தர் சொல்றார், பெருக பண்ணுவேன்னு சொல்றார். இதுதாங்க எல்லாருக்கும் தேவையா இருக்கு. நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு அதுதானே இன்னைக்கு. என்னது? பணம் பணம். அதனால தான் இன்றைக்கி ஆராதனைக்கு கூட விட்டுட்டு ஆராதனைக்கு கூட வராமல் இன்றைக்கி வேலைக்கு ஓடுறதில்ல. என்ன பணம் சம்பாதிக்கிறதுக்கு. இன்றைக்கி போனால் 1000 ரூபா சம்பளம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வந்து உட்காந்தா யார் கொடுப்பா? நிறைய பேருடைய நினப்பு. ஐயா நீங்கள் வந்து பாரு கர்த்தர் எப்படி செய்வார் என்று. அது புரிய மாட்டுது. சிலருக்கு இன்னும் புரியல. கவனிச்சு பாருங்க. எனவே விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் கர்த்தர், கவனிங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நிதியை பற்றி நான் சொல்கிறேன். ஆதாரம் உங்களுக்கு என்ன ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. பண விஷயத்தை பற்றி நான் பேசுகிறேன். உங்களோட வருமானம் என்னவா இருக்குது? கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்ல. அது என்னவாக பார்க்கப்படணும்? விதை. உங்கள் கையில் வந்திருக்கிற வருமானம் இருக்குது பாருங்கள். அது சம்பளமாக இருக்கட்டும், வேலை செஞ்ச சம்பாத்தியமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அது விளைச்சலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், கர்த்தர் உன் கையில் கொடுத்திருக்கிறது எதற்கு என்று சொன்னால், அது எது என்று சொன்னால் அது என்னன்னு சொல்லுங்க. அது விதைக்கிற விதை என்று சொல்கிறாரு. இப்போ இந்த விதையை நீ என்ன செய்யணுமா? விதைக்கணும். நிறைய பேர் விதையை சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ நான் சொல்கிறது புரிதா தெரியல. ஏங்க ஒரு விவசாயம் செய்கிற நீங்கள் விதை நெல்லுன்னு ஒரு மூட்டை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் சாப்பாட்டுக்கு அரிசி இல்லைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் விதை நெல்லை சாப்பிட்டீங்கன்னா அடுத்த வருஷத்தில் குருவையிலே சம்பாலையோ நீங்கள் என்னங்க பண்ண முடியும்? கடையில் வாங்கிப்போம். ஐயா அதை சொல்லலையா? நீங்கள் இப்படிலாம் பேசுவீங்க. நான் அதை சொல்லலை. விதையை சாப்பிட்டுட்டு சொன்னால் விதைக்க முடியுமா? இன்றைக்கு நிறைய பேர் விதையை சாப்பிட்டுருக்குறாங்க விதைக்காமல். அப்புறம் எப்படி உங்கள் விளைச்சல் பெருகும்? அப்புறம் எப்படி உங்கள் வருமானம் பெருகும்? நீங்கள் விதைக்கணும். கர்த்தருக்காக என்று விதைங்க. கர்த்தர் என்ன செய்வேன்னு சொல்கிறார். இங்கே பார்க்குறோம், பெருக செய்வேன். விதைக்காமையே பெருகணும். அதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்களேன். நாங்கள் விதைக்கலாம் மாட்டோம். பெருகத்துக்கு வழி இருக்குதான்னா முடியாது. அது எப்படின்னா, நீ விளைச்சலே, அதாவது விவசாயமே செய்யலை, ஏறு ஓட்டல, விதைக்கல, ஆனால் என்ன பண்ணுமா? அடுத்த வீட்டுக்கார மாதிரி, பக்கத்து வீட்டில் பக்கத்து வயல்கார மாதிரி 50 மூட்டை நெல் அறுத்தணும். நீ எங்கேருந்து அறுப்ப? கரும்பு வண்டி தான் கிடக்கும். உன்னுடைய வயலில் விவசாயத்தின் மூலமாக பக்கத்தில் உள்ள மற்றவங்களை, அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களை போல நீனும் ஒரு 10 மூட்டை நெல் அறுக்கணும் என்று சொன்னால் நீ என்ன செய்யணுன்றத முக்கியம். அந்த ஆள் செய்தது போலவே நீ விதைக்கணும். முதலாவது விதைக்கணும், அது நாற்றா வரும், அதுக்கப்புறம் அதை போய் நடணும். அதெல்லாம் செய்தீங்கன்னா நீ விளைச்சல் அடிக்கணும். இந்த மாதிரி எதையுமே செய்யாமல் மூட்டையாக இருந்துட்டு வரணும். இன்றைக்கி ஆண்டவருக்கு எதையுமே செய்யாமல் ஆண்டவர் இங்கேருந்து என்ன பண்ணணும்? மேலேருந்தே கொட்டிடணும். சோம்பேறிக்கும், கவனிங்க, வேலை செய்யாதவர்களுக்கும் ஆண்டவர் துணை இருக்க மாட்டார், உதவி செய்யவே மாட்டார். உழைக்கிறவங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். எனவே இந்த உழைக்கிறங்கிற பேரில் ஆண்டவரை ஒதுக்கி தள்ளி விட்டு உழைக்கிறவனுக்கு ஆண்டவர் துணை போக மாட்டார். நான் உழைக்கிறேன். நீ உழைக்கிறதுலாம் நல்லது தான். அதில் நீ ஆண்டவருக்காக விதைக்கணும். கர்த்தருக்காக என்ன செய்யணும்? விதைக்கணும். அப்படின்னா என்ன? இங்கே பாருங்க, 12வது வசனம். இந்த தர்ம சகாயமாகிய பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்கிறதும் அல்லாமல் ஆமாம். அப்போ என்ன செய்யணுமா? 8வது வசனத்தில் சொல்கிறாரு பாருங்க, நீங்கள் எல்லாவற்றிலையும் எப்பொழுதும் சம்பூர்ணம் அடைவலாகும், சகலவித நற்கிரியைகளிலும் பெருகலாம். அப்போ இது ஒரு நல்ல கிரியை. எது? கர்த்தருக்கென்று, கர்த்தருடைய ஊழியத்துக்கென்று நீங்கள் கொடுக்கறது இருக்குது பாருங்க, இது நல்ல கிரியை. இந்த கிரியையில் நீங்கள் பெருகணும். பெருகிறதுனா என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்க. என்னன்னா, நீங்கள் சில பேர் காணிக்கை தசமமாக கொடுத்துட்டா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அப்புறம் என்னங்க, அவ்வளோதான், நான் கொடுத்துட்டேன். ஐயா அதில் நீங்கள் இன்னும் பெருகணுமா? எப்படி பெருகிறது? இப்போ நம்ம சொன்ன வேன் விஷயமா பேசியிருக்கேன். ஆலயத்தின் எத்தனை காரியம் இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க திரும்ப, அந்த காணிக்கையும் தசம பாகத்தையும் அப்படி நிறுத்தி வச்சுக்கிட்டு இவ்வளோதானே இதை எடுத்து அங்கே கொடுத்துட்றது. ஐயா அப்படியே இல்லை. இது கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய காணிக்கையை செலுத்தணும், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய தசம பாகத்துக்கு தசமம் கொடுக்கணும். ஐயோ இது வேறு எப்படியா? இதுதாங்க நான் சொல்கிறேன். இந்த நற்கிரியில் செய்கிறதுல நீங்கள் என்ன செய்யணும்? வளர்ந்துக்கிட்டே வரணும், பெருகிட்டே வரணும். அப்படி நீங்கள் பெருகும் பொழுது கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? பெருக செய்வார். இதில் சில பேருக்கு அந்த எண்ணம், அந்த ஆர்வம் வர்றதில்லை. எதில் நம்ம பெருகணுமா? எப்படி நம்ம பெருகணுமா சொல்லுங்கள். இது இப்போ நம்ம சபையில் கவனிங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை, ஒரு வருஷத்துக்கு 12 மாதம், அந்த வருஷத்துக்கு ஒரே ஒரு வேலை, ஒரு சாப்பாடு போடுறதுக்கு எத்தனை பேர் முனகுறாங்க?
இன்றைக்கி நிறைய பேர் வருஷம் வருஷம் தவறாமல் ஒரு தடவைக்கு 2 தடவையாக சாப்பாடு போடுறவங்களாம் இருக்கிறாங்க. ஒரு தடவை கூட சாப்பாடு போடாதவங்களும் இருக்குது. இது என்ன போட்டிருக்கீங்க வசனம்? 13வது வசனம் பாருங்க. தர்ம சகாயத்தினாலாகிய நன்மை அனுபவிக்கணும். இதெல்லாம் ஒரு நன்மையான காரியங்கள், நல்ல கிரியைகள் காரியங்கள். இப்படிப்பட்ட செய்கிற காரியங்களையும் நம்ம வளரணும். நம்ம இதோட எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. வந்தோமா பார்த்தோமா கொடுத்தோமா இதாங்க நம்ம தான் முடியணும். நீங்கள் இதில் வளரணும், நல்ல கிரியை செய்ததில் பெருகணும். அப்படி பெருகும்போது நீங்கள் பெருகுவீங்க, உங்கள் குடும்பம் பெருகும், வருமானம் பெருகும், பிள்ளைகள் பெருகும், எல்லாவற்றிலும் ஆண்டவர் பெருக செய்வார். இதெல்லாம் செய்யாமல் அப்படியே இறுக்கி முடிச்சு வச்சுட்டு உட்காந்தீங்கன்னா அப்படியே இருக்க வேண்டியதான். ஒவ்வொரு வருஷமும் நான் இந்த சாப்பாடு போடுறதுக்கு உங்கள்கிட்ட போராட வேண்டியதாக இருக்குதுக்கே வேறு. நான் சொல்லிட்டேன், வந்தால் போடுங்க, இல்லைன்னா கஞ்சி ஊற்றிட்டு போங்கன்னுட்டேன். அந்த ஒரு உணர்வு இருக்கணும். ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஆயிலும் இங்கே எழுதப்பட்டிருக்கு ஒரு தர்ம சகாயம். சரி 4 பேர் சாப்பிட்டுட்டு போட்டுவேன், நம்ம ஒரு சாப்பாடு போடணுமேன்ற எண்ணம். நான் போடாதவங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறேன், போட்டவங்களை நான் பேசலை. இன்றைக்கி நிறைய பேர் நம்ம சபையில் இந்த காரியத்தில் ஆர்வத்தோடு ஆசையாக செய்கிறாங்க, ஆர்வமாக செய்கிறாங்க, போட்டி போட்டுட்டுலாம் செய்கிறாங்க. இந்த மாதிரி நாங்கள் தாங்க அப்படிலாம் போட்டி வரும் சில நேரத்தில். சில பேர் சத்தம் காட்டாமல் ஒதுங்கி போயிட்டுருக்கிற ஆட்களும் உண்டு. சாப்பாடா, ஐயோ நாங்களே சாப்பாட்டுக்கு லாட்டி அடிச்சுட்டு நாங்கள் எங்கே சாப்பாடு போடுறது. அதுக்கு தான் ஒரு லகுவான ஒரு வழியும் சொன்னோம். நீ தனியாக போடலான்னு பரவாயில்ல, 4-5 பேர் சேர்ந்து தான் சாப்பாடு செய்யுங்கன்னு. அதுக்கும் ஒரு ஆர்வமாக வரமாட்டேறேன். நான் பார்த்தேன் இங்கே போட்டிருக்குது வசனத்தின்படி, நம்ம யாரையும் கசந்து போகிறது எனக்கு பிடிக்காது. புரியுதா? இங்கே என்ன படிச்சிங்க? 7ஆம் வசனத்தில், அவனவன் விசனமாயும் அல்ல. அப்புறம் இதெல்லாம் நான் கட்டாயம் இல்லைங்க, இங்கே நாங்கள் அங்கெல்லாம் சாப்பாடெல்லாம் போடணுமா? ஐயோ கட்டாயம்லாம் கிடையாது. கட்டாயமாக நான் உங்களுக்கு சாப்பாடு போட சொல்ல, கட்டாயமாகவும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்கணும். உங்கள் மனசில் என்ன நியமிச்சிருக்கீங்களோ அதன்படி செய்யுங்க. உற்சாகமாக கொடுக்குறவங்கள்ட்ட கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். இப்போ சொல்லுங்கள், ஆண்டவர் உங்கள் மேலே பிரியமாக இருக்கணும்னா சந்தோஷமாக கொடுங்க, அழுதுட்டு கொடுக்கக்கூடாது. வேறு வழி இல்லையா? ரொம்ப கட்டிப்பு பண்ணுறாங்களே. நம்ம சபையில் அப்படி யாரையும் நான் பண்ணுறதும் கிடையாது, இது வரைக்கும் நான் பண்ணி யார்ட்டையும் வாங்கினதும் கிடையாது. அதையும் நான் சொல்லிக்கிறேன். இந்த ஆண்டு கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த பெருகிறதுக்கு வேண்டிய அஸ்திபாரத்தை போடுங்க, விதையை போடுங்க. இப்போ இந்த மாதம் தொடங்கி இப்போவே விதையை போடுங்க. நீங்கள் நிச்சயமாக அதனுடைய பலனை ஆண்டவர் உங்களுக்கு பெருக செய்து அறுவடை செய்வீங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமாம். அதனால் எந்தெந்த காரியத்தில் நீங்கள் பெருகணுமோ, வளரணுமோ, செய்யணுமோ அதில் நீங்கள் பெருகுங்க, வளருங்க. இதா பவுல் சொன்னது போல் நம்ம கற்றுக்கொண்டு அந்த சத்தியத்தில் நம்ம வளரணும், போதிக்கப்படுத்தி நம்ம நிலைச்சிருக்கணும். புரியுதுங்களா? இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. நேரம் ரொம்ப கடந்து போய்விட்டதுனால அடுத்த வாரம் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். நாம் ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் உங்களை பெருக செய்வேன்னு சொல்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஏசப்பா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீங்கள் ஜெபிக்கணும். நீங்கள் ஒரு வார்த்தை வாயை திறந்து ஜெபிங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை பெருக செய்வார், குடும்பத்தை பெருக செய்வார், பிள்ளைகளை பெருக செய்வார், ஒரு வருமானத்தை பெருக செய்வார், உன்னுடைய சம்பாத்தியத்தை பெருக செய்வார், உன்னுடைய விவசாயத்தை பெருக செய்வார், உன்னுடைய தொழில் வியாபாரத்தை ஆண்டவர் பெருக செய்வார். எதிலெல்லாம் உனக்கு பெருக வேண்டும் என்று சொல்லி நீ விரும்பி எதிர்பார்க்கிறாயோ அதை இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு பெருக செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீங்கள் செய்ய வேண்டியதில் என்ன? அவருடைய வார்த்தையை கேட்கறது மட்டுமில்லை, இருதயத்தை திறந்து கொடுத்து இருதயத்தில் வைத்திருந்து அந்த சத்தியத்தை கேட்டு பவுல் சொன்னது போல கற்றுக்கொள்ளுங்க, போதிக்கப்படுங்க, வாழ்ந்திருக்கும் தெரியும் என்று சொல்லி உங்களை ஒப்பு கொடுங்க. அப்படி வாழ்ந்திருக்க பழகுங்க, உங்கள் இருதயத்தை திறந்து கொடுங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட அனுபவத்தில் நடத்தும் பொழுது கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறுக விதைக்கிறவன்
சிறுக அறுப்பான், பெருக விதைக்க பெருக அறுப்பான்னு சொல்லப்பட்டிருக்குது. அவன் உற்சாகமாக கொடுக்கணும், கத்தர் பிரியமாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது. உற்சாகமாக கொடுப்போம். இந்த ஆண்டிலே கத்தருக்காக அதிகமாக கொடுக்கிற காரியத்தில் நம்ம வளருவோம், பெருகுவோம். தர்ம சகாயத்தில் நல்ல கிரியையில் செய்வதில் வளருவோம், பெருகுவோம். கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார், ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் உங்கள் குடும்பம், உங்கள் வாழ்க்கை, உங்களுடைய வேலை, உங்கள் வருமானம், உன் தொழில், உங்களுடைய வியாபாரம் பெருகணும் ஆண்டவரே, நான் பெருகணும். என் குடும்பத்தில் இந்த வருஷத்தில் ஒரு பெருக்கத்தை நான் விரும்புகிறேன். ஒரு பெருக்கமான ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறேன். வருமானம் பெருக வேண்டும், தொழில் பெருக வேண்டும், விவசாயம் பெருக வேண்டும், குடும்பத்தின் பிள்ளைகளுடைய வாழ்வாதாரம் பெருக வேண்டும். இதையெல்லாம் என் குடும்பத்தில் நடக்கணும், எனக்கு வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க, விரும்புகிறவங்க, உங்கள் வலது கையை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி கத்தட்ட சொல்லுங்கள். ஆண்டவரே, எனக்கு இந்த விருப்பம் நிறைவேறணும், என்னுடைய குடும்பத்துக்கு இந்த நன்மை கிடைக்கணும், இந்த பெருக்கமான ஆசீர்வாதம் வேணும். நான் இதுவரையும் குறைவாகவே இருக்கிறேன், கஷ்டத்திலே இருக்கிறேன், நஷ்டத்திலே இருக்கிறேன், லாபமே இல்லை, என் வருமானம் பெருகலை, என் குடும்பம் இன்னும் விருத்தி அடையலை, என் பிள்ளைங்க நல்ல நிலைக்கு வரலை, என் வியாபாரத்தில் ஒரு நல்ல சொல்லிக்கிறது போல் லாபம் இல்லை, நஷ்டமாகவே போகுது. ஆண்டவரே, இந்த நிலைமை மாறணும், இந்த வருஷத்தில் இந்த நிலைமை மாறணும், என் சூழ்நிலை மாறணும். நான் உண்மை நம்புகிறேன், உங்களுடைய வார்த்தையை நம்புகிறேன், உங்களுடைய வாக்கு தத்தத்தை நம்புகிறேன், உங்களுடைய வார்த்தையை நம்புகிறேன், உங்களுடைய வசனத்தை நம்புகிறேன். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும், இந்த குடும்பத்துக்கு உதவி செய்யும், என் பிள்ளைகளுக்கு உதவி செய்யும், என்னை உயர்த்துங்க. நான் பலன் கொடுக்கணும், நான் பெருகணும், நான் வளரணும். ஆண்டவரே, நற்கிரிய செயலத்தில் வளரணும், ஆண்டவர் தர்ம சகாயத்தில் வளரணும். ஆண்டவரே, எனக்கு அந்த கிருபை வேணும், அந்த எண்ணம் வேணும், அந்த சிந்தை வேணும். எனக்கு அப்படி இல்லை ஆண்டவரே, தயவு செய்து என்னை மாற்றுங்க, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளையும் அதற்கு தகுதிப்படுத்துங்கப்பா என்று சொல்கிறவங்க கையை உயர்த்தி கத்தட்ட நீங்கள் சொல்லி பாருங்கள். கத்தர் உங்களை மாற்றுவார், உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார், குடும்பத்தை மாற்றுவார், பிள்ளைகளை மாற்றுவார், எல்லாவற்றையும் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் ஏற்படுத்துவார். ரீபாலா கபரி சந்தல பலா கராதியா கரபரா. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த நேரத்தில், இந்த நாளிலும் இந்த வார்த்தை, இந்த வசனத்தை தொலைதூரத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, கத்தர் உனக்கும் உன்னுடைய குடும்பத்திலையும் உன் வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்ய அவர் உண்மை உள்ளவராய், வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் உனக்கும் அப்படி செய்வார், உன் குடும்பத்துக்கு அப்படி செய்வார், உன் பிள்ளைகளுக்கு அப்படி செய்வார். ரீபாலா தாரா சந்தனமனாதியாதுலா கரபரா லீ கபாலாந்தரி சந்தினி திராந்தலாரியாதுரா கரபரபரா. கத்தர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியங்களை செய்வாராக. அன்பின் பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வசனத்தை, வார்த்தையை கேட்ட அனைவர் மீதும் பரிசுத்த ஆவியானவர் இறங்குவீராக, நிரப்புவீராக, ஆசீர்வாதத்தால் நிரப்புவீராக, அபிஷேகத்தால் நிரப்புவீராக, நன்மையினால் நிரப்புவீராக. நம்முடைய வசனத்தின்படி அவர்கள் ஆண்டவரை பழுகி பெருகும்படி செய்வீராக, பலன் பெருகும்படி செய்வீராக. உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே, ஆசீர்வாதத்தால் பெருக பண்ணுங்கப்பா, வருமானங்களை பெருக பண்ணுங்க, தொழிலை பெருக பண்ணுங்க, ஆண்டவரை உழைப்பை பெருக பண்ணுங்கப்பா, குடும்பத்தை பெருக பண்ணுங்கப்பா, பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை பெருக பண்ணுங்கப்பா, வளர்ச்சியிலே பெருக செய்யுங்கப்பா, வேலையிலே ஒரு பெருக்கத்தை கட்டளையிடுங்கப்பா, ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. ரீபாலாதார சந்தனமலாதிரா கரபரபரா. கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபை செய்வீராக. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்கள் கூட தங்கி இருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்கள் அனைவரும் ஆசீர்வதிப்பார்.